ஓம் சாந்தி 2/12/24 बाबा சொல்றார் मीठे बच्चे, तुम्हें अपने दीपक की संभाल स्वयं ही करनी है। तूफानों से बचने के लिए ज्ञान योग का गर्द जरूर चाहिए। இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உங்களது தீபத்தை நீங்கள்தான் பாதுகாத்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்கள் தீபத்தை நீங்கள்தான் பாதுகாத்து கொள்ள வேண்டும். புயல்களிலிருந்து பாதுகாத்து கொள்ள ஞான யோகத்தின் எண்ணெய் அவசியம் வேண்டும். புயல்களில் இருந்து பாதுகாத்து கொள்ள ஞான யோகத்தினுடைய எண்ணெய் அவசியம் வேண்டும். புயல் வீசும், ஆனால் நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கோங்க. நீங்கள் தான் உங்களை காப்பாற்றிக்கணும். உங்களுக்கு ஞானம் இருக்குது, யோகா இருக்குது. கேள்வி, कौन सा पुरुषार्थ बाप से गुप्त वर्षा दिला देता है? என்ன முயற்சி, எந்த ஒரு முயற்சி தந்தையிடமிருந்து குப்த ஆஸ்தியை பெற்று தருகிறது? எந்த ஒரு முயற்சி தந்தையிடமிருந்து குப்தமாக ஆஸ்தியை பெற்று தருகிறது? बाबा सुंदर, अंतर्मुख अर्थात चुप रहकर बाप को याद करो तो गुप्त वर्षा मिल जाएगा. உள்நோக்கு முகம், அதாவது பேசாது இருந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். சுப் ரகோ அப்படின்னா பேசாம இருங்கன்னு கூட அர்த்தம் இல்லை, வாயை மூடிட்டு இருங்க அப்படின்னு அர்த்தம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஹிந்தியில் பாத்து ந கர்னான்னா பேசாமல் இருக்கிறது, சுப்புரவன்னு வாயை மூடு அப்படின்னு அர்த்தம். சில நேரத்தில் நாம் நிறைய நேரத்தில் இந்த வார்த்தை சொல்லுவோம், பேசாமல் வாயை மூடிட்டு இருந்திருக்கலாம், வாயை கொடுத்து ரொம்ப விலைக்கு வாங்கிட்டோம். பாபா சொல்கிறாங்க, பாபாட்டிருந்து ஆஸ்தியே வாங்கிறதுக்கும் ரொம்ப விலைக்கு வாங்காமல் இருக்கிறதுக்கும் வாயை மூடிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. பாபாட்டிருந்து ஆஸ்தி வாங்கிறதுக்கும் உள்நோக்கு முகம், அதாவது வாய்மூடி இருந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். அப்பொழுது குப்தமாக ஆஸ்தி கிடைத்து கொண்டே இருக்கும், கிடைத்து விடும் அப்படின்றார். யாதுமே ரகத்தே ஷரீர் சூட்டே தோ பகுத் அச்சா, இஸ்மே கோயி தக்லீப் நகி. நினைவினில் இருந்து கொண்டு சரீரத்தை விடுதல் மிகச் சிறந்தது, மிக நல்லது. இதில் எந்த கஷ்டமும் இல்லை. மரண அவஸ்தைன்னு சொல்லுவாங்க. மரண அவஸ்தைன்னா என்னது? சாகும்போது உடம்பு உபாதைகளை விட மனசு துடிக்கும் கடந்துட்டு. இதெல்லாம் யாருக்கு அப்படின்னா பாபா நினைவை மறந்தவங்களுக்கு தான். பாபா சொல்றார், நினைவினிலிருந்து சரீரத்தை விடுவது மிகச் சிறந்தது, இதில் எந்த சிரமமும் இல்லை. நீங்கள் பாபா நினைவில் இருந்துச்சுன்னா உடம்பாகவே இருந்துக்கும், நீங்கள் தனியாக இருப்பீங்க. அதில் 1000 வியாதி இருக்கும், வலி இருக்கும், நீங்கள் அதை டச்சு கூட பண்ண மாட்டீங்க. அவ்வளோ சுதந்திரமாக ஃபீல் பண்ணுவீங்க. மனசுலையும் கண்டிப்பாக பாரமே இருக்க போகிறது கிடையாது. எல்லாத்தையும் பாபாட்ட கொடுத்துட போகிறோம். பாபா நினைவில் இருக்கிறோம் அப்படின்னாலே மற்ற விஷயத்தை மறந்தாச்சுன்னு அர்த்தம். பாபா நினைவில் சரீரத்தை விட்டால் ரொம்ப நல்லது. எனக்கு அப்படி சாவு வேணும், இப்படி சாவு வேணும்னு உலகத்தில் சொல்லுவாங்க. தூங்கிட்டு இருக்கும்போதே செத்தணும். அதெல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது பயங்கர கனவு இருந்துச்சுன்னா யார் கண்டா? தூங்கிருக்கும்போது சாவு நல்ல சாவுன்னு யார் சொன்னது? அதெல்லாம் இல்லை. ஒரே ஒரு ஆப்ஷன் தான், பாபா நினைவில் சரீரத்தை விடணும். அப்போது உடலாலேயோ மனதாலேயோ இயற்கையாலேயோ சூழ்நிலையாலேயோ பேய் பிசாசு எந்த ஒரு விஷயத்தாலேயும் உங்களுக்கு எந்த கஷ்டமும் கஷ்டம் வேண்டாம். அப்படின்னா சரீரம் விடும்போது பாபா நினைவு இருக்கணும். சரீரம் விடும்போது பாபா நினைவு இருக்கணும்னா இப்போ இருக்கணும். இப்போம்னா இந்த சூழ்நிலைக்கு மத்தியிலையும் என்னால் பாபா நினைவில் இருக்க முடியுதா? யாதுக்கே சாத் சாத் ஞான யோகிக்கு சர்வீஸ் பி கர்னீகே. யோகாவே போதுமா? பத்தாது, நினைவோடு கூடவே சேவையும் செய்ய வேண்டும். அகர் நகி கர் சக்தே தோ கர்மனா சேவா கரோ. எனக்கு சேவையெல்லாம் செய்ய முடியாது. சேவைன்னு இந்த இடத்துல வாச்சா சேவை, மற்றவங்களுக்கு போய் கோர்ஸ் கொடுக்கறது, ஸ்பீச் பண்ணுறது, சொற்பொழிவு செய்கிறது, நோட்டீஸ் கொடு. ஒருவேளை உங்களால் சேவை செய்ய முடியவில்லை என்றால் உடல் உழைப்பின் சேவை செய்யுங்கள்.
ஒருவேளை சேவை செய்ய முடியவில்லை என்றால் கர்மனா சேவா செய்யுங்கள், உடல் உழைப்பின் சேவை செய்யுங்கள். பகுத்தோங்கோ சுக்கு தேங்கே தோ ஆசீர்வாத் மிலேகி, அநேக பேருக்கு சுகம் கொடுத்தால் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். சலன் அவர் போல் சால் பி பகுத் சாத்வீக சாகியே, நடத்தையும் பேசும் விதமும் மிக சாத்வீகமாக இருக்க வேண்டும். பேசும் விதமும் நடத்தையும் மிக சாத்வீகமாக இருக்க வேண்டும். சொல்லுவாங்க, நீங்கள் யார்கிட்டயாவது பேசுகிறீங்கன்னா அவங்க காதுக்கு கேட்டால் மட்டும் போதும், மூணாவதாக அங்கே கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கிறவங்க காதில் கேட்கணுன்ற அவசியம் இல்லை. குரலை தூக்கிட்டோம்னாலே போச்சு, எல்லாம் க்ளோஸ். சாத்வீகம் இல்லை. அங்கே என்ன உண்டாயிடுச்சு? ரஜோ, அப்புறம் தமோ தான். பாபா சொல்கிறார், நடத்தை பேசும் விதம் மிக சாத்வீகமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் என்னது? பாபாட்டிருந்து குப்தமாக ஆஸ்தி அடைகிறதுக்கான வழிமுறையை பாபாவே சொல்லி கொடுக்குறார். உள்நோக்கு முகமாக இருங்க, வாயை மூடிட்டு பாபாவை நினைவு செய்யுங்க. நினைவில் இருந்துட்டு சரீரம் விட்டால் ரொம்ப நல்லது, எந்த கஷ்டமும் கிடையாது. நினைவோடு கூடவே ஞான யோகமும், நினைவோடு கூடவே பாபா சொல்கிறார் சேவையும் செய்ய வேண்டும். ஞானம் இருக்கணும், யோகாவும் இருக்கணும், சேவையும் இருக்கணும். ஒருவேளை சேவா செய்ய முடியலன்னா கர்மனா சேவை செய்யுங்க. நிறைய பேருக்கு சுகம் கொடுத்தா ஆசீர்வாதம் கிடைக்கும். நடத்தை பேசும் விதம் சாத்வீகமாக இருக்கணும். ஓம் சாந்தி. நிருபல் சே லடாயி பலுவானிக்கு, பலகீனமானவரோடு பலவானின் யுத்தம். பலகீனமானவரோடு பலவானின் யுத்தம். ஓம் சாந்தி. பொதுவாக இதுக்கு அடுத்ததாப்பில் என்ன வரும்னா, தீபத்துக்கும் புயலுக்குமான யுத்தம். தீபத்துக்கு பூன்னு ஊன்னாலே அந்த தீபம் என்ன பண்ணிட போகுது? அணைஞ்சிட போகுது. அதை அணைக்கிறதுக்கு புயல் தேவையா அப்படின்னா கிடையாது. ஆனால் இங்கே நிஜம் என்னென்னா, மாயா புயல் மாதிரி தான் வருது. நம்ம சின்ன தீபம் போல தான் இருக்கிறோம். ஆனாலும் இதில் வெற்றி பெற போகிறது புயல் கிடையாது. எது தான் வெற்றி பெற போகுது? தீபம் தான் வெற்றி பெற. தீபம் சைத்தன்யம். பாபா சொல்கிறார், ஏன்னா நம்ம கூட பாபா இருக்கிறார், ஞானம் இருக்குது, யோகா இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது. இதெல்லாம் இருக்கும்போது புயல் எங்கேருந்து எப்படி வந்தாலும் அது நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் செக் பண்ணி பார்த்துக்கணும். நான் நிறைய பேருக்கு சுகம் கொடுத்துருக்கிறேன்னா, ஞான யோகம் இருக்குதா, சேவா இருக்குதா, வாயை மூடிட்டு இருந்தேன்னா, சாத்வீகமாக இருந்தேன்னா, நடத்தை எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. பாபா சொல்கிறார், புயலுக்கும் தீபத்துக்கும் யுத்தம், ஆனால் வெற்றி பெற போகிறது எது தான்? தீபம் தான் வெற்றி பெறப்போகுது. பாபா சொல்கிறார், ஏன்னா நாம் பாபா நினைவில் இருக்கிறோம், அது நமக்கு பாதுகாப்பு வளையத்தை கொடுத்துடுது. ஓம் சாந்தி. பாபா புரிய வைத்திருக்கிறார், எப்பொழுதெல்லாம் இந்த மாதிரி கீதங்களை பாடல்களை கேட்குறீங்களோ அப்போ ஒவ்வொருவரும் தனக்குத்தானே சிந்தனை செய்கிறீர்கள், ஞான கடலை கடைகிறீர்கள். இந்த மாதிரி பாட்டு கேட்குறது எதுக்கு? ஞான சிந்தனை செய்கிறதுக்கு, ஞான கடலை கடைவதற்கு. இதையோ குழந்தைங்க புரிஞ்சிருக்கிறீங்க. மனிதர்கள் இறந்து விடுகிறார்கள் என்றால் உலகத்தில் 12 நாளுக்கு தீபம் ஏற்றி வைக்கிறார்கள். நீங்கள் பிறகு மரணத்திற்காக தயார் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். அவங்க எல்லாம் முடிஞ்ச பிறகு விளக்கேற்றி வைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அதுக்கு முன்பே தன்னுடைய விளக்கை, அதாவது ஆத்ம தீபத்தை பிரகாசிக்க செய்வதற்கான முயற்சி ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கிறீர்கள். தனது ஜோதியை புருஷார்த்தம் செய்து தானே பிரகாசம் அடைய செய்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுக்குன்னு யாராவது ஒருத்தர் வருவாங்களா? ஒருத்தவங்களாவது இருக்காங்களா? இல்லை இல்லை இல்லை. இருக்கிற மாதிரி தெரிவாங்க. நம்ம முயற்சிக்கு யார் மட்டும்தான்? நம்ம இக்கட்டான நேரத்தில் நம்ம போய் யார்கிட்டையும் ஐடியா கேட்டுட்ருக்க கூட முடியாது. சப்போர்ட்டுக்கு வான்னு சொல்ல கூட முடியாது. பாபா சொல்கிறார், அப்னி ஜோதி புருஷார்த்தக்கர் ஆப்பேகி ஜகா ரகேஹோ. தனது ஜோதியை, ஜோதினா நம்முடைய ஸ்திதி இல்லையா? ஸ்திதி நல்லா இருந்தால் தானே பிரகாசம் நல்லாயிருக்கும். பிரகாசம் இருக்கிறதா ஆத்மா ஒருபோதும் அணையாது, ஆத்மா அழியாது தெரியும். ஆனால் அதனுடைய பிரகாசம் கூடுது குறையுது, காணாமலே போயிடுது சில நேரம்.
அப்போது பாபா சொல்ற தனது ஜோதியை தன் புருஷார்த்தத்தாலே தான் ஏற்றி வைக்க வேண்டும். புருஷார்த்தத்தினுடைய மாலையில் புருஷார்த்திபி மாலாமே ஆனேவாலேகி கர்த்தேக. புருஷார்த்தம் கூட மாலையில் வர்றவங்க தான் செய்வாங்க. நீங்கள் ஏன் இப்போ யோகாவே பண்ணுறதில்ல? நீங்கள் ஏன் ஒழுங்காக கிளாஸுக்கே வர்றதில்ல? கேட்கணுமா யார்கிட்டையாவது? மாலையில் வர்றதா இருந்தால் அவங்க அதெல்லாம் தானாகவே செய்வாங்க. கெட்டி போட்டாலும் ஓடி வந்துடுவாங்க. ஜெகதீஷ் பாயெல்லாம் ஒரு அனுபவத்தில் சொல்லுவார். அவங்க ஊர்லேருந்து சென்டருக்கு கிராமத்தில் இருக்கிறார். ஒரே ஒரு கூட்ஸ் வண்டி போமாமா. கூட்ஸ் வண்டின்னா வெறும் கறி அள்ளிட்டு போகிற வண்டி. அந்த வண்டியில் பின்னால் தூத்திட்டு போவாராம்மா. எத்தனை மணிக்கு? 2:30 மணிக்கு. அது அந்த ஊரில் 3:30 மணிக்கெல்லாம் கொண்டு போய் விட்டுரும். சென்டர் காலையில் 6 மணிக்கு தான் திறப்பாங்க. அவர் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் சென்டர் வாசல்லே உட்காந்துருப்பாராமா. அவங்கள யாரும் விருந்து வச்சு வாங்க வாங்க கிளாஸுக்கு வாங்கலாம் என்ன பண்ணலை, சொல்லலை. அவருக்கு தெரிஞ்சிருச்சு இதுதான் சத்தியம். இதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது. அப்போ எரிச்சலாகவே இருக்கும். காலங்காத்தால் ஒருத்தர் வாசல்லையே உட்காந்துருக்கிறாருன்னா உள்ளே இருக்கிறவங்களுக்கு என்னவா இருக்கும், கஷ்டமாகவே கூட இருக்கும். ஏன் இப்படி காலங்காத்தால் அப்படின்னு கூட நினச்சிருந்துருக்கலாம். அவருக்கு அதெல்லாம் இல்லை, எனக்கு வாணி வேணும். அதுக்காக அதையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். பாத்ரூமுக்குள்ளே உட்காந்துருப்பாங்க, வாணியை எழுதி சுருட்டி அந்த பாத்ரூம் ஓட்டைக்குள்ளே கொடுப்பாங்க. ஏன்னா சென்டருக்கு போகிறதுக்கு அந்த காலத்தில் நிறைய பேருக்கு, நிறைய சிஸ்டர்ஸுக்கு அனுமதி இல்லை. வீட்டில் கட்டி போட்டு வச்சுருந்தாங்க. வாணியை எப்படியாவது வாங்கிடணுங்கிறதுக்கு துடிச்சிட்டு இருந்தாங்க. பாபா சொல்கிறார், புருஷார்த்தம் என்பது மாலையில் வர்றவங்க அவங்களே செய்வாங்க. பாபா சொல்கிறாங்க, பிரஜா இஸ் மாலாமி நகி ஆத்தி. பிரஜைகள் இந்த மாலையில் வருவது இல்லை. புருஷார்த் கர்னா சாகியே ஹம் விஜய் மாலாமே பகலே ஜாயே. புருஷார்த்தம் எப்படி செய்யணும்? வெற்றி மாலையில் ஆளாக வரணும். ககா மாயா பில்லி தூஃபான் லகாக்கர் விகர்ம ந பனா தே ஜோ தீவா புஜ் ஜாயே. எங்கேனும் மாயா எனும் பூனை புயலை கொண்டு பாவ கர்மத்தை செய்ய வைத்து விடக்கூடாது. அதன் மூலம் தீபம் அணைந்து போய்விடக்கூடாது. மாயாங்கிற பூனை அது புயலை கொண்டு நம்ம தீபத்தை அணைய விட்டுறக்கூடாது. இதில் நீங்கள் கவனமாக இருங்க. இப்பொழுது இதில் ஞானம் மற்றும் யோகம் என்ற 2 பலம் வேண்டும். 2 அரிக்கன் லேம்புன்னு சொல்லுவாங்க. கேள்வி பார்த்துருக்கீங்களா? அரிக்கன் லேம்பு. அரிக்கன்னா தமிழில் என்ன அர்த்தம் தெரியுமா? அது புயல்னு அர்த்தம். அரிக்கன் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? புயல். அதுக்கு அர்த்தம் என்னென்னா, புயலே வீசினாலும் அந்த அரிக்கன் லேம்பில் இருக்கக்கூடிய அந்த விளக்கு என்ன பண்ணாது? அணையாது. அது அப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்க. மேலே நமக்கு கண்ணாடி தெரியும், குடுவை தெரியும். கீழே ஆக்சிஜன் போகிறதுக்கு சின்னையாக ஓட்டை இருக்கும். எவ்வளோ வெளியில் காற்று அடித்தாலும் அதை ஃபில்டர் பண்ணி அதுக்கு தேவையான ஆக்சிஜன் மட்டும்தான் கொடுக்குமே தவிர மற்றபடி புயலுடைய வேகத்தை உள்ளே என்ன பண்ணாது? அனுமதிக்காது. காற்று வேணும், ஆனால் அது ஸ்பீடாக இருக்கக்கூடாது. பாபா சொல்கிறாங்க, அரிக்கன் லேம்புன்னா அதுதான். புயலே அடித்தாலும் அந்த உள்ளே இருக்கிற தீபம் என்ன பண்ணாது? அணையாது. பாபா சொல்கிறார், இங்கே புயல் வரும், ஆனால் ஞான யோகத்தினுடைய பலம் வேண்டும். எதுக்கு? நம்முடைய ஆத்ம தீபம் அணையாமல் இருப்பதற்கு. யோக கே சாத் ஞான பி ஜரூரிகே. சில பேர் யோகான்னு இருப்பாங்க. ரைட்டு, நல்ல விஷயம். யோகா பண்ணுறதெல்லாம் எல்லாருக்கும் வராது. ஆனால் யோகத்தோடு கூடவே ஞானமும் அவசியம் வேண்டும். ஞானம்னா சொற்பொழிவு செய்கிறதா இல்லை, கொஞ்சம் சிந்திக்கிறது அதுவும் வேணும், படிக்கிறது அதுவும் வேணும். பாண்டிவனிவர்லாம் அடிக்கடி சொல்லுவார், நீங்கள் கேட்குற வாணி உங்களுக்கு உதவாது, நீங்கள் கெதியில் உட்காந்துட்டு படிக்கிற வாணி கூட உங்களுக்கு உதவாது. அப்புறம் எது தான் உதவும்? புருஷார்த்தத்துக்குன்னு தனியாக ஓரமாக உட்காந்து என்னைக்காவது வாணியை புரட்டி பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு என்ன பண்ண போகுது? இது எல்லாமே சும்மான்னா இந்த வைப்ரேஷன் ஓகே, பாபா காலையில் வாணி சொல்கிறார், அதெல்லாம் ஓகே. ஆனால் நான் மாறணும், நான் நம்பர் 1 வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு என்னைக்காவது ஒரு பக்கம் வாணியை புரட்டி பார்க்குறோமா? என்னைக்காவதுலாம் கிடையாது, டெய்லி. முதல்ல என்னைக்காவதுன்னு வச்சுக்கோங்களேன்.
முதல்லயே பெரிய இலக்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாது. முதல்ல உங்களால் எட்டி பிடிக்கிற இலக்கை வைங்க. வாரத்தில் ஒரு நாளாவது எனக்குன்னு நான் வாணி படிக்கிறேனா கேட்கறதில்ல. கேட்கும்போது மனசு எங்கேயாவது ஓடிடும். படிக்கும்போது ஓடனா திருப்பி அந்த இடத்துலையே தான் நிற்கும். நீங்கள் இந்த 2வது வரி படிச்சுட்டு இருக்கும்போது மனசு எங்கேயாவது போச்சுன்னா கண் எங்கே தான் நிற்கும், 2வது வரியிலே தான் நிற்கும். திருப்பி நீங்கள் ஆரம்பிக்கணும் 2வது வரியிலேருந்து. மனசை எங்கே வச்சுட்டு கிடுக்கிட்டுன்னு படிக்கவும் கூடாது. பாபா என்ன சொல்ல வர்றார் எனக்கு? பாபா சொல்கிறாங்க, யோகத்தோடு கூடவே அவசியம் ஞானமும் வேண்டும். ஹரே கிக்கி அப்னி தீபக் கி சம்பால் கர்னிகே. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது, ஒரே ஒரு பொறுப்பு இருக்குது. அவரவருடைய தீபத்தை காப்பாற்றி கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது, ஒரே ஒரு பொறுப்பு இருக்குது. அவரவர் தீபத்தை நம்ம ஊரெல்லாம் காப்பாற்றணுன்ற அவசியம்லாம் இல்லை. உங்களை காப்பாற்றிக்கிட்டீங்கனாலே யாரை காப்பாற்றிடலாம் ஒரு. ஆனால் உங்கள் தீபத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு காக்கா கூட இந்த உலகத்தில் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். என் தீபத்தை காப்பாற்றுறதுக்குன்னு இங்கே யாரும் கிடையாது. அவரவர் தீபத்தை காப்பாற்றி கொள்ள வேண்டும். நான் தான் மெனக்கடணும். எனக்குன்னு இன்னொருத்தர் வேற எந்த வேலையும் செஞ்சுக்கலாம். எனக்குன்னு நீங்கள் யோகா பண்ண, எனக்குன்னு நீங்கள் வாணி படிக்க முடியாது முடியாது முடியாது. சும்மா ஒரு மன ஆறுதலுக்காக உங்களுக்காக நான் யோகா பண்ணுறேன் பிரதர். அதில் என்ன அர்த்தம்னா, உங்களுக்காக என்னுடைய சுப சங்கல்பம் இருக்குது, நீங்கள் நல்லா ஆகணும். சுப சங்கல்பம் வேலை செய்யுமானா வேலை செய்யும், ஆனால் அது இம்பிட்டு தான் வேலை செய்யும். பாபா சொல்றார், என் புருஷார்த்தம் தான் என்னைய காப்பாற்றுமே தவிர வேற யாருடைய புருஷார்த்தமும் அவங்கள காப்பாற்றும். நீங்கள் அடுத்தவங்களுக்குன்னு யோகா பண்ண யார் நல்லாயிடுவோம்? நாம் நல்லாயிடுவோம். அவங்க நல்லா ஆக மாட்டாங்க. நீங்கள் யாருக்குனாலும் யோகா பண்ணுங்க, யாருக்கு தான் லாபம்? நமக்கு தான் லாபம், அவங்களுக்கெல்லாம் கிடையாது. உங்கள் சுப சங்கல்பம் ஏதோ ஒரு இம்மி அளவுக்கு அவங்கள நகர்த்தும், அவ்வளோதான். மற்றபடி அவரவர் தீபத்தை எவர் தான் காப்பாற்றிக்கணும், அவரவரே காப்பாற்றி கொள்ள வேண்டும். பாபா சொல்றார், நான் புருஷார்த்தம் பண்ணி என் தீபத்தை காப்பாற்றிப்பேன், நீங்கள் புருஷார்த்தம் பண்ணி உங்கள் தீபத்தை காப்பாற்றிக்கோங்க. இதில் கோஆப்ரேஷன்லாம் கிடையாது. உங்கள் புயல் உங்கள் பரீட்சை உங்கள் முயற்சி, என்னுடைய புயல் என்னுடைய பரீட்சை என்னுடைய முயற்சி. பாபா அதைத்தான் சொல்கிறார், ஹரே கோ அப்னி தீபக்கு சம்பால் கர்னீகே அந்த தக்கு புருஷார்த்த சல்னாகி ஹே. எத்தனை நாளைக்கு யோகா பண்ணணும்? எத்தனை நாளைக்கு படாத பாடுபடணும்? கடைசி வரைக்கும் புருஷார்த்தம் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. ரேஸ் சல்தீ ரகத்தீகே, பந்தயம் நடந்து கொண்டே இருக்குது. நீயா நானா, கடைசி வரைக்கும் இந்த முயற்சி இருக்கும். நீயா நானா உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை இல்லை, நமக்கும் மாயாவுக்குமான பிரச்சனை. இது எப்போ வரைக்கும் நடக்கும்? எப்போ வரைக்கும் நடக்கும்? அந்த தக்கு கடைசி வரைக்கும். நல்லா இழுத்து சொல்லிக்கலாம், கடைசி வரைக்கும் இன்னைக்கோட முடிஞ்சு போச்சு அப்படிலாம் கிடையாது. அந்த தக் மூச்சு இருக்கிற வரைக்கும் நமக்கும் மாயாவுக்குமான பந்தயம் நடந்து கொண்டே இருக்கிறது. தோ அதனால் பகுத் சம்பால் கர்னீகே, ரொம்ப எச்சரிக்கையா கவனமா தன் தீபத்தை காப்பாற்றி கொள்ள வேண்டும். ககான் ஜோத் கம் ந ஹோ ஜாயே புஜ் ந ஜாயே, எங்கேனும் ஜோதி குறைந்து போய்விடக்கூடாது, அணைந்து போய்விடக்கூடாது. ஜோதின்னா ஆத்மாவினுடைய ஸ்திதி, ஆத்மாவினுடைய குணம், சக்தி, பண்பு. எங்கேயும் ஜோதி குறைந்து விடக்கூடாது, அணைந்து விடக்கூடாது. இஸ்லியே அதுக்காக கேள்வி பதில சொல்றார். பாபா சொல்றாங்க, ज्ञान யோகிக்கா கிருத் ரோஜ் டால்னா படுத்தாகே. ஞானம் யோகம் என்கின்ற எண்ணெயை தினசரி ஊற்ற வேண்டும். யோக பல் கி தாக்கத் நகி கை தோ தௌட் நகி சக்தே. யோக பலத்தினுடைய ஆற்றல் இல்லை எனில் ஓட்டம் எடுக்க முடியாது. பிச்சாடிமே ரக ஜாத்தேகே, பின்தங்கி போய்விடுகிறார்கள். ஸ்கூல் மே சப்ஜெக்ட் ஹோத்தீகே தேக்தேகே, பள்ளிக்கூடத்தில் நிறைய பாடங்கள் இருக்கும், சப்ஜெக்ட் இருக்கும், பார்க்குறாங்க. ஹம் இஸ் சப்ஜெக்ட் மே தீக்கே நகிகே, நாம் குறிப்பாக ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் நல்ல புத்தி கூர்மையாக இல்லாமல் இருப்போம். அப்போ நம்ம பார்ப்போம்,
तो हिसाब में जोर लगाते हैं. அப்போது நான் இந்த பாடத்தில் தான் வீக்கு அப்படின்னா அந்த பாடத்துக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கணும், எக்ஸ்ட்ரா டீச்சர் வச்சுக்கணும், எக்ஸ்ட்ரா உழைப்பு கொடுக்கணும், ஜோர் கொடுக்குறாங்க. இங்கேயும் அப்படித்தான். ஸ்தூல் சர்வீஸ்க்கு பி சப்ஜெக்ட் பி பகுத் அச்சி ஹை. ஸ்தூலமான சேவையினுடைய சப்ஜெக்ட் கூட ரொம்ப சிறந்தது. ஞானம், யோகம், மனசா சேவை அதெல்லாம் ரைட், ஓகே, அதுக்கெல்லாம் மார்க் உண்டு. எதுக்கும் மார்க் உண்டு, எதுக்கும் மார்க் உண்டு. ஸ்தூல சேவைக்கு கூட மார்க் உண்டு. ஸ்தூல சேவைக்கு கூட சொல்லப்போனால் ரொம்ப சகஜமாக கிடைக்கிறது ஸ்தூல சேவையில் தான். இப்போ துபாயிலேருந்து ராஜசேகர் பிரதர்னு சொல்லிட்டு பிஎஸ்பிக்கு வந்திருக்கும் போது கிளாஸ் பண்ணார். மேடை ஏறி சேவா செய்கிறதுல பெரிய போட்டி இருக்கும். மேடை ஏறி சேவா செய்கிறதுல பெரிய போட்டி இருக்கும். ஒரு ஓரமாக உட்காந்து பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ஒரு ஆளும் வரமாட்டாங்க. ஒரே ஒரு பாவப்பட்ட மாதாஜி உட்காந்துருப்பாங்க, இல்லை ஒரு மாட்டிக்கிட்ட ஒரு சிஸ்டர் உட்காந்துருப்பாங்க. அந்த அப்பாவி பிராணி, இல்லை நம்ம பக்கம் சொல்லப்போனால் ஒரு அப்பாவி பிரதர் மாட்டிகிட்டு இருப்பார். அந்த இடத்துல நீங்கள் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு போட்டிக்கே யார் இருக்க மாட்டாங்க, ஆளே இருக்க மாட்டாங்க. ஆனால் அங்கே கிராஸ் பண்ணி போகிறவங்க எல்லாருடைய பார்வையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். இங்கே யாருக்காக இந்த சேவை பண்ணிகிட்ருக்கிறாங்க? இதில் உங்களுக்கு பேர் புகழ் கிடைக்க போதா? ஏதாவது எக்ஸ்ட்ரா யாராவது கவனிக்க போகிறாங்களா? ஒன்றும் இருக்காது. ஆனால் அங்கே கிராஸ் பண்ண ஒவ்வொருத்தரும், அவர் பெரிய இன்ஜினியர், ராஜசேகர் பிரதர் வந்து பெரிய இன்ஜினியர். அவர் கதையெல்லாம் கேட்டிருப்பீங்க. இந்த சிகாகோ கட்டடம் உடையும் பொழுது அவர் அங்கே தான் இருக்கிறார். அமெரிக்காவில் இந்த இரட்டை அடுக்கு மாடி உடஞ்சது இல்லையா, அதில் அனுபவம்லாம் நிறைய சொன்னார். அதில் சொல்கிறார், கிராஸ் பண்ணும்போது இவங்களாம் இந்த சேவை பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போது அந்த அது போட்டி இல்லாத ஒரு விஷயம். அதில் ஈஸியாக ஆசீர்வாதம் கிடைக்கும். நீங்கள் மைக்கு பிடிச்சி சேவை பண்ணலாம் அவ்வளோ ஈஸியாலாம் என்ன கிடைக்காது. ஆமாம், என்னத்தை பேசிட்டார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது அவ்வளோ சாதாரணமாக கேட்குற ஆட்களும் வேறு வழியிலேன்னு கடமையான உட்காந்து என்ன பண்ணிட்டு போவாங்க, கேட்டு போவாங்க. கூட உள்ள ஆட்களுக்கும் இன்னும் இவங்க பெரிய இதாக அப்படின்றான்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் போட்டியே இல்லாத சுலபமாக ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் என்னது? கர்மனா சேவா. கர்மனா சேவை. பாபா சொல்கிறார், ஸ்தூல சர்வீஸுக்கு சப்ஜெக்ட் பி பகுத் அச்சி ஹை. ஸ்தூல சேவையினுடைய சப்ஜெக்ட் கூட, அதான்னு சொல்லலை, அது மட்டும்தான் சொல்லலை, அது கூட மிக நல்ல சப்ஜெக்ட். அதை சாதாரணமாக நினச்சிக்க, ஸ்தூல சேவை தானே அப்படின்னு என்ன பண்ணிடாதீங்க, நினச்சிடாதீங்க. அதுவும் மிக நல்ல சப்ஜெக்ட். நிறைய பேருடைய ஆசீர்வாதத்தை பெற்று தருகிறது. ஆனால் ரொம்ப ஈஸி. கடைசி வரைக்கும் நம்ம ஒரு புத்தியில் வச்சுருக்கணும். கர்மனா சேவையை கடைசி வரைக்கும் செய்யணும். இது ஆசீர்வாதத்துக்காக மட்டுமே இல்லை, ஆரோக்கியத்துக்காகவும் கூட. நம்ம ஹெல்த் நல்லா இருக்கா இல்லையான்னு நம்ம எது செஞ்சால் தான் நமக்கு தெரியும்? ஸ்தூல சேவா செஞ்சால் தான் தெரியும். நம்ம ஹெல்த்துக்கு வேலை கொடுக்கலைன்னா எதுக்கு? ஹெல்த் இருந்தால் என்ன, இல்லாமல் போனால் தான் என்ன? ஒரு கொஸ்டின் வந்துடும்ல, நீ ஹெல்த்தை ஒழுங்காக யூஸ் பண்ணுறதே இல்லை சேவையில், அப்புறம் எதுக்கு உனக்கு ஹெல்த்து கொடுக்கணும்னு அது இயற்கை நினைக்கும். பாபா நினைக்க மாட்டார். இந்த ஹெல்த்தை சேவையில் ஈடுபடுத்தினா தான், ஓ இந்த ஆத்மா இந்த உறுப்பை வச்சுட்டு இவ்வளோ சேவை பண்ணுது, அப்போ இந்த உறுப்பு நல்லா இருக்கணும் அப்படின்னு அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாருடைய ஆசீர்வாதம் ரூபத்தில் அது கிடச்சிக்கிட்டே இருக்கும். அது இல்லை அப்படின்னா அங்கே வேலை செய்யாது. பாபா சொல்கிறார், நல்ல சேவை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாட்டாலும் எல்லாருமே சுபசங்களை பார்ப்பாங்க, யோகா பண்ணுவாங்க. நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போனதும் தெரியாது, செத்து போனதும் நமக்கு தெரியாது. பிகேவே அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுங்க சேவையே செஞ்சதில்லைன்னு அர்த்தம். நிறைய பேர் உடம்பு சரியில்லாமல் போனதும் நமக்கு தெரியாது, சரீரத்தை விட்டதும் நமக்கு தெரியாது. ஏன் தெரியாமல் போச்சு? ஏன் சொல்லலை யாரும்? சேவை செய்யலை, அவ்வளோதான். சேவை செய்கிற ஆள் ஒரு நிமிஷம் இல்லாட்டாலுமே எல்லாரும் கண்ணும் யாரை தேட ஆரம்பிச்சிடும்? எங்கே அந்த ஆத்மாவை, எங்கே அந்த ஆத்மாவை? அவருக்கு உடம்பு சரியில்லாமல் ஈஸியாக செய்தி பரவும். எல்லாருடைய மனசும் பாபாட்ட போயிடும். பாபா அது நல்ல சேவாதாரி பாபா. இல்லைன்னா உங்களை யார் கண்டுக்க போகிறா? பிஎஸ்பியில் டெய்லி 150 பேர் வராங்கன்னு வச்சுப்போம். இப்போ சண்டே கிளாஸுக்கு ஒரு 200 பேர் வராங்கன்னா அதில் ஒரு 50 பேர் ஆப்சண்ட்டாக தான் இருப்பாங்க. டெய்லி சண்டே கிளாஸுக்கு ஒரு 50 பேர் ஆப்சண்ட்டாக இருப்பாங்க. யாராவது கண்டுக்கிறோமா? ஒரு சேவாதாரி வரலைன்னாலும் எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிரும்? தேட ஆரம்பிக்கும். தேடுதல் அப்படின்னா சுபசங்கல்பம். பாபா சொல்கிறார், ஸ்தூல சேவையை சாதாரணமாக நினச்சிட முடியாது.
அதுவும் ரொம்ப நல்லது. பகுத்தோங்கி ஆசீர்வாதம் மில்தீகே, நிறைய பேருடைய ஆசீர்வாதம் கிடைக்குது. கோயி பச்சே ஞானிக்கு சேவா ஞானிக்கு சர்வீஸ் கர்த்தேங்க. சில குழந்தைங்க ஞான சேவா பண்ணுறாங்க. நாளுக்கு நாள் சேவை விருத்தி ஆகிட்டே இருக்கும். ஏக்கு தனிக்கே 6-8 தூக்கான் பி ஹோத்தேங்க. சில கடைக்காரங்களுக்கு, அதாவது முதலாளிங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6 கடை 8 கடை இருக்கும். சபி ஏக்கு ஜெய்சே நகி சல்தே. ஆனால் எல்லா கடையும் ஒரே மாதிரி வியாபாரம் ஆகாது. சில கடைகளில் வாடிக்கையாளர்கள் குறைவாக இருப்பாங்க, சில கடைகளில் வாடிக்கையாளர்கள் ஜாஸ்தியாக இருப்பாங்க. துமாரா பி ஏக தின் வக சமய ஆனே வாலாகே. உங்களுக்கும் ஒரு நாள் ஒரு நேரம் அப்படி வர இருக்கிறது. ஒரு நாள் ஒரு நேரம் வர இருக்கிறது. எப்படி? இரவில் கூட உங்களுக்கு ஓய்வெடுக்க நேரம் கிடைக்காது. அதுக்கு தயாராகிக்கோங்க. ராத்திரி 10 மணிக்கு ஃபோன் வரும், அட்டன் பண்ணணும். நீங்கள் பாபா சொல்கிறார், வாங்க வாசலில் நிற்கிறோம், கதவை திறங்கன்னு சொல்லுவாங்க. டாக்டர்லாம் பாவம், அவருடைய தொழிலுடைய பிரச்சனை என்னென்னா 12 மணிக்கு ஒருத்தவங்க கதவை தட்டுறாங்கன்னா திறக்காமல் இருக்கவும் முடியாது. உயிருக்கு போராடிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஒருவேளை திறக்கலை, நான் தூங்கணும்னு நினச்சி அந்த ஆள் செத்து போச்சுன்னா நம்மளால் தாங்க கூட முடியாது. அப்போது பாபா சொல்கிறார், உங்களுக்கும் அப்படி ஒரு நாள் வரும், ஒரு நேரம் வரும். இரவில் தூங்குறதுக்கு கூட நேரம் கிடைக்காது. சப்கோ பத்தா சலேகா, எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். என்ன தெரிஞ்சிடும்? ஞான கடல் பாபா வந்து விட்டார். அழிவற்ற ஞான ரத்தினங்களால் பைகளை நிறைத்து கொண்டிருக்கிறார். பிறகு அநேக குழந்தைகள் வருவார்கள். அப்போ எப்படி இருக்கும் அதை பற்றி கேட்காதீங்கன்றார். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு சொல்லுகிறீர்கள் அல்லவா? இங்கேயோ யகா யகு வஸ்து பகுத் அச்சி சஸ்தி மில்தீகே. உலகத்திலே கூட அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் மண்ணெண்ணெய் ஊற்றுறாங்கன்னு ஒருத்தர் சொல்லிகிட்டே போவார், மண்ணெண்ணெய் ஊற்றுறான்னு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடை என்ன ஆகிடும், ஒரு 5 நிமிஷம் கழித்து வந்தீங்கன்னா அவ்வளோதான், அவ்வளோ கூட்டம் கூடிரும். அப்போ பகவான் வந்துட்டாருங்கிற செய்தி கிடைக்கும் போது இங்கே கூட்டம் எப்படி இருக்கும்? எவ்வளோ கூட்டம் இருக்கும். அப்போ எவ்வளோ சேவா நடக்கும். அதை பற்றி கேட்கவே கேட்காதீங்க. குழந்தைகளாகி நீங்களும் புரிஞ்சிருக்கிறீர்கள். இந்த ராஜயோகத்தினுடைய படிப்பு ரொம்ப சகஜம். எல்லோருக்கும் இந்த ஞானம் தெரிந்துவிடும். அப்பொழுது அவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். நீங்கள் இந்த ஞானம் மற்றும் யோகத்தின் சேவையை செய்கிறீர்கள். யார் இந்த ஞான யோகத்தினுடைய சேவை செய்ய முடிவது இல்லையோ அவர்கள் பிறகு கர்மனா சேவை செய்தும் தனக்கான மதிப்பெண்ணை எடுத்துக்கொள்ள முடியும். கர்மனா சேவைக்கும் மார்க் இருக்கிறது. பாபா எடுத்துக்காட்டுக்கு போலிதாதியை எப்போவுமே பாபா சொல்லுவார். போலிதாதி பற்றி யாருக்கும் தெரியவே தெரியாது. அவங்க முகம் எப்படி இருக்குன்னு தெரியாது, அவங்க ஸ்டேஜில் ஏறினதும் கிடையாது. ஆனால் பாபா சொல்லுவார், அவங்க மார்க்கு ஒன்றும் குறைஞ்ச மார்க்கு கிடையாது. அவங்க 24 மணி நேரமும் அவைலபிளாக இருப்பாங்க. 10 மணிக்கு 12 மணிக்குன்னு பார்ட்டி என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்கன்னா என்ன அர்த்தம்? மகாராஷ்டிராக்காரங்களுக்கு சாப்பாடு டேஸ்ட்டு வேறு, கர்நாடகாக்காரங்களுக்கு சாப்பாடு டேஸ்ட்டு வேறு. அவங்க அவ்வளோ பார்த்து செய்வாங்களாம். அவ்வளோ தேவையே இல்லை. அவ்வளோ வயசுக்கு அப்புறம் அவ்வளோ சேவை பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் அவங்க பேரை பாபா குறிப்பிடுறார். அவங்களுடைய சேவை ஒன்றும் குறைஞ்ச சேவை கிடையாது. அந்த சேவைக்கு என்ன உண்டு? மார்க் உண்டு. பாபா சொல்றார், கர்மனா சர்வீஸ் கி பி மார்க்ஸ் ஹே, சபிக்கு ஆசீர்வாதம் மிலேகி. எல்லாருடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும். ஏக்கு தோக்கோ சுக்கு தேனா ஹோத்தாகே, ஒருவர் மற்றவருக்கு சுகம் கொடுக்க வேண்டும். எகு பகுத் பகுத் சஸ்தி காணுகே, இது ரொம்ப ரொம்ப மலிவான சுரங்கம். இதில் அழிவற்ற வைர வைடூரியங்கள் நிறைந்திருக்கிறது. 8 ரத்தினங்களினுடைய மாலை உருவாக்கப்படுகிறது இல்லையா? உலகத்தில் கூட 8 மணி மாலை வச்சுட்டு அவங்க ஜபம் பண்ணுறாங்க, பூஜை செய்கிறாங்க. ஆனால் பூஜை செய்கிறவங்களுக்கு கூட தெரியாது இந்த மாலை யார் நினைவாக உருவாக்கப்பட்டு இருக்கிறது என்று. நீங்கள் குழந்தைங்க புரிஞ்சிருக்கிறீங்க. நாம தான் பூஜைக்குரியவரிலிருந்து பூஜாரி ஆகுகிறோம். இது ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான மிகப்பெரிய ஞானம். இதை உலகத்தில் யாரும் அறிந்திருக்கவே இல்லை. நீங்கள் இப்போ லக்கி ஸ்டார்ஸ், உங்களுக்குத்தான் நம்பிக்கை இருக்கிறது. லக்கி ஸ்டார் யாரோ அவங்களுக்குத்தான் நம்பிக்கை இருக்கிறது. நாம் சொர்க்கத்தின் எஜமானர்களாக இருந்தோம், ஆகுவோம் கிடையாது. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்? இருந்தேன்.
இருந்தேன்னு நம்பிக்கை வந்தாதான் அடுத்த நம்பிக்கை என்னது? ஆகுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை. நிறைய பேருக்கு நான் இருந்தேனா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு. அவங்களோட புருஷார்த்தம் பாபா சொல்றார், நமக்கு இங்க நம்பிக்கை இருக்குது, நாம சொர்க்கத்தினுடைய எஜமானராக இருந்தோம், இப்பொழுது நரகத்தின் எஜமானன் ஆகி கிடக்கின்றோம். உலகத்தில் உள்ள எல்லா கஷ்டங்களும் துயரங்களும் நம்ம தலையில தான் வந்து விடியுது அப்படின்னா அவங்களுக்கு பேர் தான் என்னது? நரகத்தின் எஜமானன். பாபா சார் சொர்க்கத்துக்கு எஜமானராக இருந்தோம், இப்போ நரகத்திற்கு எஜமானன் ஆகி இருக்கிறோம், சொர்க்கத்திற்கு எஜமானன் ஆகுவோம். புனர்ஜென்மம் நாம் அங்குதான் எடுப்போம். இப்பொழுது மீண்டும் நாம் சொர்க்கத்தின் எஜமானன் ஆகி கொண்டிருக்கிறோம். பிராமணர்களாகிய உங்களுக்குத்தான் இந்த சங்கம் யுகம் பற்றி தருகிறது. மற்ற முழு உலகத்தினருக்கும் இது கலியுகம்தான். கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் யுகம் என்ன யுகம்? கலியுகம். பாபா சொல்றார், யுகம் என்பது தனியானது இல்லையா? சத்தியுகத்தில் இருக்கும்போது புனர்ஜென்மம் எடுத்தா அவங்க சத்தியுகத்தில் தான் எடுப்பாங்க. இப்போ நீங்க சங்கமத்தில் இருக்கிறீங்க. துமாரே சே கோயி ஷரீர சோடேங்கே தோ, உங்களில் யாரேனும் சரீரத்தை விட்டு சென்றால் சமஸ்காரத்தின் அனுசாரம் பிறகு அவர்கள் இங்கேதான் வந்து ஜென்மம் எடுப்பார்கள். யாரும் இங்கே நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கலாம் கிடையாது. அவங்கவுங்க போனாங்க, திருப்பி என்ன பண்ணுவாங்க? சமஸ்காரத்தின் அனுசாரம் இங்குதான் ஜென்மம் எடுப்பார்கள். பிராமணர்களாகிய உங்களுக்கோ இது சங்கம் யுகம். அவர்கள் சூத்திரர்கள் கலியுகத்தில் இருக்கிறார்கள். இந்த ஞானமும் கூட உங்களுக்கு இந்த சங்கமத்தில் தான் கிடைக்கிறது. நீங்கள் பிகேக்கள், ஞான கங்கைகளாக பிராக்டிக்கலில் இப்பொழுது சங்கம் யுகத்தினில் இருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் போட்டியிட்டு முன்னேற வேண்டும். உங்கள் கடைகளை சரியாக நிர்வகிக்க வேண்டும். ஞான யோகத்தின் தாரணை இல்லை என்றால் கடைகளை சம்பாலனை செய்ய நிர்வகிக்க முடியாது. சேவைக்கான பரிசை சம்பளத்தை பாபா கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். யஜ்ஞத்தை படைக்கக்கூடியவர் அவர்தான். உலகத்தில் கூட யாகம் வளர்க்கிறதுக்கு விதவிதமான பிராமணர்கள் வருகிறார்கள். விதவிதமான பிராமணர்கள்னா சில பேருக்கு லட்சக்கணம், எப்படி பாபா சொல்லுவார்லே, சில சமயம் வக்கீலுக்கு இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் சம்பாதிப்பாங்க. சில பேர் 1 ரூபா 2 ரூபா, சில பேருக்கு போட்டிருக்கிறதுக்கு ஒழுங்காக கோட்டு கூட இருக்காது, கிழிஞ்ச கோட்டை தச்சுட்டு வந்திருப்பாங்க. பிராமணர்களையும் எப்படித்தான் எடுபடியாகவும் சில பிராமணர்கள் இருப்பாங்க. அது கூட நம்மளை தொட விடப்படாங்க. இந்த சொல்லியெல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருந்துட்டு இருப்பார். துடைக்கிறதுக்கு, மொழுகிறதுக்கு, சாணி பிடிச்சி வைக்கிறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பார். ஒருத்தர் மந்திரம் சொல்கிறதுக்குன்னு இருப்பார். ஒருத்தர் வந்து ஊத்துறதுக்குன்னு ஒருத்தர் வந்துட்டு இருப்பார். பாபா சொல்கிறார், இது யஜ்ஞம். இங்கே விதவிதமான பிராமணர்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு தட்சணையும் விதவிதமாக கிடைக்கிறது. சிலருக்கு ஜாஸ்தி, சிலருக்கு குறைவு. இப்பொழுது இந்த யஜ்ஞம் பரம்பிதா பரமாத்மாவினால் படைக்கப்பட்டு இருக்கிறது. இது ருத்ர ஞான யஜ்ஞம். இதில் நாம் பிராமணர்களாக இருக்கின்றோம். நமக்கு தொழிலே மனிதர்களை தேவதையாக்குவது. இப்படிப்பட்ட யாகம் வேறு எங்கும் யாராலும் ஏற்படுத்தப்படுவது இல்லை. நாங்கள் இந்த யஜ்ஞத்தில் மனிதர்களை தேவதை ஆக்கி கொண்டிருக்கின்றோம் என்று வேறு யாரும் சொல்வது இல்லை. இப்பொழுது இந்த ருத்ர ஞான யஜ்ஞம் மற்றும் இது பாடசாலை என்றும் இது அழைக்கப்படுகிறது. ஞான யோகத்தினால் ஒவ்வொரு குழந்தைகளுமே தேவி தேவதா பதவி அடைய முடிகிறது. பாபா அறிவுரையும் தருகிறார். நீங்கள் பரந்தாமத்தில் இருந்து பாபாவுடன் இருந்து வந்திருக்கிறீர்கள். தும் ககேங்கே ஹம் பரந்தாம நிவாசி. நீங்கள் சொல்வீங்க நாங்கள் பரந்தாம நிவாசி. ஒரு கலெக்டர் வந்து நம்மளோட படிச்சிருந்தார் சின்ன வயசில் அப்படின்னா கூட எப்படி பேசுகிறோம்? அவர் ஏன் கூட படித்தாள், நாங்கள்லாம் ஒரே ஸ்கூலில் படித்தோம், எவ்வளோ பெருமை இருக்குது. பாபா சொல்கிறார், அவரே ஞாபகப்படுத்துகிறார், நீங்கள் பரந்தாமத்தில் பாபா கூட இருந்தீங்க, பரந்தாம நிவாசியாகவே இருந்தீங்க. எவ்வளவு நிம்மதியாக இருந்தோம், எவ்வளோ இனிமையான சைலன்ஸ், எவ்வளவு தூய்மை. பாபா சொன்னார், நீங்கள் பாபாவுடன் பரந்தாமத்தில் இருந்தீங்க, நீங்கள் சொல்வீங்க நாங்கள் பரந்தாம நிவாசி. இந்த நேரம் பாபாவினுடைய பாதையின்படி சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம். யார் ஸ்தாபனை செய்வார்களோ அவர்கள்தான் எஜமானர் ஆகுவார்கள். நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க. இந்த உலகத்தில் ஹம் மோஸ்ட் லக்கியஸ்ட். நாம் யார்? நாம் மிக மிக தனிச்சிறந்த, மிக உயர்ந்த
லக்கியஸ்ட் அதிர்ஷ்டசாலிகள். நாம் யார்? மோஸ்ட் லக்கியஸ்ட். ஞான சூரிய ஞான சந்திரமா ஒரு ஞான சித்தாரேகே. ஞான சூரியன், ஞான சந்திரன் மற்றும் ஞான நட்சத்திரங்கள். ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு சனி பிடிச்சிருந்தா கூட எல்லாரையும் ஆட்டி படைச்சிரும். இங்கே நாம் யார்? மோஸ்ட் லக்கியஸ்ட் ஞான சூரியன், நம்ம அப்பா, நம்முடைய அம்மா, நம்முடைய சகோதரர்கள் எல்லாமே மோஸ்ட் லக்கியஸ்ட் ஞான சூரியன், ஞான சந்திரன், ஞான நட்சத்திரங்கள். பனானே வாலாகே ஞான சாகர். நம்மளை அப்படி உருவாக்குறவர் யாரு? ஞான கடலே உருவாக்குகின்றார். அப்போ பாபா உருவாக்குறார். நாம் இங்கே யாரு? சந்திரனா, சூரியனா, நட்சத்திரமா, லக்கியஸ்டா இருக்கிறோம். பாபா சொல்றாங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எல்லாம் ஜட பொருள். ஆனாலும் அதோடு ஒப்பிடுவதற்காக சொல்லப்படுகிறது. நாமும் சைத்தன்யம். ஆனால் நம்முடைய பிரகாசத்தை வச்சு நம்ம ஒரு ஒப்பீடு சொல்றதுக்காக சூரியன் மாதிரி, சந்திரன் மாதிரி, நட்சத்திரம் மாதிரி. நட்சத்திரத்துலேயும் ஒன்று நல்ல பிரைட்டு, இன்னொன்று ரொம்ப கம்மி அப்படின்னு இருக்குது. ஒப்பிடுவதற்காக சொல்றமே தவிர அது ஜடம், நாம சைத்தன்யம். நம்மை உருவாக்கக்கூடியவர் பாபா, ஞான கடல். அவருக்கு பேரும் சொல்லணும் இல்லையா? ஞான சூரியன், ஞான கடலினுடைய குழந்தைகள் நாம். வகுத்தோ யகாங்கே ரகுவாசி நகிகே. பாபா ககுத்தேகே மே ஆத்தாகும். பாபா சொல்றார், நான் இங்கு இருப்பவர் இல்லை. நான் ஒன்றும் இந்த உலகத்தை ஆளக்கூடியவர் இல்லை, இந்த உலகத்தில் வசிக்கக்கூடியவரும் கிடையாது. பாபா சொல்றார், நான் வந்திருப்பதே உங்களை எனக்கு சமமாக ஆக்குவதற்காக. ஞான சூரியன், ஞான நட்சத்திரங்கள். இங்கு பாபா நம்மை அப்படி ஆக்க வந்திருக்கிறார். ஞான சூரியனான தந்தை ஞான நட்சத்திரங்களாக நம்மை ஆக்க வந்திருக்கிறார். நாம் இங்குதான் ஆக வேண்டும். நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க. எதிர்காலத்தில் நாம் இங்குதான் சொர்க்கத்தின் எஜமானன் ஆகுவோம். எல்லாவற்றிற்கும் ஆதாரம் இங்கேதான் நம்ம ராஜ்யம் வரப்போகுது, இங்கேதான் சொர்க்கம் வரப்போகுது. எல்லாவற்றிற்கும் ஆதாரம் புருஷார்த்தத்தில் உள்ளது. நாம் மாயா மீது வெற்றியடையக்கூடிய போர் வீரர்கள், வாரியர்ஸ். நாமெல்லாம் யாரு? மாயாவை வெற்றி கொள்ளக்கூடிய போர் வீரர்கள். ஓ லோக் ஃபிர் मन के वश करने के लिए கித்தனை ஹட்ட அதிகர்த்தே. உலகத்தில் பாருங்க, மனதை வசப்படுத்துவதற்காக எவ்வளவு அடம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அடம், வருத்தி, தன்னைத்தானே எவ்வளவு நோகடிக்கணுமோ அவ்வளோ ஒத்த காலம் நிற்கிறது, முள்ளு மேலே நடக்கிறது, மண் சோறு சாப்பிட்றது, அழகு குத்துறது. பாபா சொல்றார், அடம் செய்கிறாங்க. இந்த மனசை பாபாவே சொல்வார், கிள்ளி விட்டுப்பேன். மனசை எங்கேயாவது அலைஞ்சதுன்னா என்ன பண்ணிப்பேன்? கிள்ளி விட்டுப்பேன். பாபா சொல்கிறார், இப்போ நமக்கு அது தேவை கிடையாது. அப்படிலாம் கிள்ளி விட ஆரம்பித்தா உடம்புலாம் ரணமாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு பிரதர் தெரியும், இப்பவும் இருக்கிறாரு. அவர் ஒரு உடம்புல நிறைய வரியாக இருக்கும். என்னன்னு கேட்டால், நான் எப்போமா தப்பு செஞ்சால் நானே சூடு போட்டுப்பேன் அப்படிம்பார். அது கேட்கும் போதே பயமாக இருக்குது. ஒரு பக்கம் அந்த ஆத்மா எவ்வளோ ஸ்ட்ராங். தப்பு, அதுக்கெல்லாம் பாபா அனுமதி கொடுக்கல. ஆனால் டேஸ் தான். பாபா நமக்கு அப்படிலாம் இருக்கணும்னு சொல்லலை. உலகத்தில் உள்ளவங்க மனதை அடக்குவதற்கு என்னெல்லாமோ உடலை துன்புறுத்தி கொண்டு இருக்கிறார்கள். கண்ணு பார்த்துச்சுன்னா கண்ணை பிடுங்கி எடுத்த ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, தப்பானதை பார்த்துச்சு அப்படிங்கிறதுனால. வாய் பேசிச்சுங்கிறதுனால. ஆனால் அப்படிலாம் நம்ம செய்யணுன்ற அவசியமே இல்லை. மனசை கண்ட்ரோல். இந்த நாக்கு என்ன பண்ணிச்சு பாவம், இந்த கண் என்ன பண்ணிச்சு பாவம், கை என்ன பண்ணிச்சு பாவம், இது எல்லாத்தையும் செய்ய வைக்கிறது யாரு? மனசு இல்லையா? இந்த மனசுக்கு ஏன் அப்படி தப்பு செய்து புரியலை. பாவம் மனசுக்கு என்ன பண்ணலை? புரியலை. அதுக்கு உட்கார வச்சு புரிய வைக்க வேண்டிய பொறுப்பை விட்டுட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க சில அம்மா அப்பா. அழுதாலும் கூட வாயமுடுன்னு சொல்லியே என்ன பண்ணுவாங்க? சொன்னால் பரவாயில்ல, அதுக்கும் 2 சாத்து விழும். வாயமுடுவான், அதுவே பாவம். பாபா சொல்ற, உலகத்தில் மனதை அடக்குவதற்கு, வசப்படுத்துவதற்கு எவ்வளவு அடம் கற்று தருகிறார்கள். நோகடிக்கிறதுக்கு அவங்க கஷ்டம் கொடுக்கறாங்க. தும் தோ அடயோகாதி கர்ண சகோ. உங்களுக்கு அப்படி செய்ய அனுமதியே கிடையாது. உங்கள் உடம்பை வருத்துறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்டும்? இது யாரோட உடம்பு? பாபாட்ட கொடுத்தாச்சு.
இதில் கிள்ளிலாம் விட்டுட்டு கூடாது, தட்டி வேணால் கொடுக்கலாம். கண்ணே தங்கமே சொன்னா கேள். பாபா சொல்றார், நீங்கள் இங்கு அடம் செய்ய முடியாது. பாப் ககத்தேகே தும்கோ கோய் தக்லீஃப் ஆதி நகி கர்னீங்க. பாபா சொல்றார், போதும் போதும், அரை கல்பமாக நீங்கள் இந்த உடம்பை பாடாதான் படுத்தி எடுத்தீங்க. இப்பமாவது நான் எனக்காக இந்த உடம்பை படுத்தி எடுக்க. சாப்பிடுங்க, தூங்குங்க, குடிங்க, ஆடுங்க, பாடுங்க. பாபா சொல்ற எவ்வளோ ஃப்ரீ சொல்கிறார். நீங்கள் இங்கு எந்த சிரமமும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிறப் ககத்தாகும். நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன். என்ன சொல்கிறாராமா? மேரா பாஸ் ஆனா ஹே, என்கிட்ட தான் நீங்கள் வரணும். அதில் ஏதாவது டவுட் இருக்குதா? இல்லை. இஸ்லியே, அதனால் முஜே யாது கரோ, என்னையே நினைவு செய்யுங்க. என்கிட்ட தான் நீங்கள் வரணும். நம்ம யார்கிட்டையும் என்ன பண்ண போகிறதில்ல, போகுது. பிறகு ஏன் இன்னொருத்தரை நினச்சிட்டு நம்ம யாரை நினச்சாலும் அந்த ஆள்கிட்ட போயிடுவோம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, யாரை நினச்சாலும் அந்த ஆளோடையே போயிடுவோம். பாபா சொல்ல, நீங்கள் யாரோடையும் போகிற ஆள் இல்லை, யாரோட தான் வரப்போகிறீங்க, என்கிட்ட தான் வரப்போகிறீங்க. அதனால் என்னை நினைவு செய்யுங்கன்றார். மே தும் பச்சோं के लिए बच्चों को लेने लिए आया हूँ. நான் குழந்தைங்களாகி உங்களை அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறேன். வேற எந்த மனிதனும் அப்படி சொல்ல முடியாது. பல் அப்பனேக்கோ, சில பேர் தன்னைத்தானே ஈஸ்வரன், கடவுள் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஆனால் அவங்க நான் உங்களை வழிகாட்டி அழைத்து செல்வேன் என்று சொல்ல முடியாது. தந்தை கூறுகிறார், நான் முக்கியமான வழிகாட்டி, காலனுக்கெல்லாம் காலன். ஒரு சத்தியவான் சாவித்திரி கதை உண்டு அல்லவா? சத்தியவான் சாவித்திரி கதை உண்டு. சத்தியவான் சாவித்திரி கணவன் மனைவி. சத்தியவான் செத்து போயிடுறார். செத்து போனோடனே சாவித்திரி என்ன பண்ணாங்க? பின்னாலேயே போயிட்டாங்க. பின்னாலே போயிட்டு யார்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறாங்க? யமன்கிட்ட போய் வாக்குவாதம் பண்ணுறாங்க. அது பின்னாலேயே போகிறாங்க, காலில் விடுறாங்க. அவர் என்னமோ ஆசீர்வாதம் கொடுத்துட்றாரு. சுமங்கலி, தீர்க்க சுமங்கலி பாவன்னு, தீர்க்க சுமங்கலி பாவன்னு சொல்லிட்டு, இப்போ என் புருஷனை கொண்டுட்டேன், அப்போ என் புருஷனை திருப்பி கொடு. ஏம்மா அதெல்லாம் லா இல்லை, சட்டம் இல்லை, புருஷனை எடுத்தது தான் அப்படின்னு அந்த அம்மா யமதர்மராஜனோட வாக்குவாதம் பண்ணி கடைசியில் யாரை மீட்டு கொண்டு வந்துடுச்சு? சத்தியவானை மீட்டு கொண்டு வந்துடுச்சின்னு கதை இருக்கிறது. உன்கா ஜிஸ்மானி லவ் ஹோனே கே காரன் துக்கி ஹோத்தி தி. அந்த சாவித்திரிக்கு அந்த சத்தியவான் மேலே ஸ்தூல அன்பு இருந்ததுனால அவங்க ரொம்ப துக்கப்பட்டாங்க. என் புருஷன் போயிட்டா இனிமேல் நான் எப்படி வாழுவேன் அப்படின்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பின்னாலேயே என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்கன்னு கதையை சொல்லி வச்சிருக்கிறாங்க. தும் தோ குஷ் ஹோத்தே ஹோ. பாவம் சாவித்திரி ஃபீல் பண்ணாங்க, ஆனால் நீங்களோ குஷியாக இருக்கிறீங்க. நம்ம கணவனுக்கு சாவே கிடையாது, நம்ம கணவனுக்கு சாவே கிடையாது, நமக்கும் சாவே கிடையாது. அதனால் நாம் எப்படி இருக்கிறோம்? குஷியாக இருக்கிறோம். அவங்க புரியாதவங்க துக்கமாக இருக்கிறாங்க. உங்களுக்கு புரியுது, நான் வந்திருப்பதே உங்களே அழைச்சிட்டு போகிறதுக்காக. சாவித்திரி மாதிரி பின்னாலேயே ஓடலாம் வேண்டாம், என் புருஷன் போயிட்டானே அப்படின்னு அவங்க போகிறாங்கல்ல. சில வீட்டிலலாம் இல்லை, பெரும்பாலும் வீட்டில் வந்து அந்த பாடியை எடுத்துகிட்டு ரோட்டில் கொண்டு போகும்போது ஒரு 10 அடிக்கு என்ன பண்ணுவாங்க, அப்படி ஓடுற ஆக்ஷனும் கொடுப்பாங்க. இந்த பின்னால் உள்ளவங்களாம் பிடிச்சி இழுக்கிறதுக்கு ஆள் இருந்தால் என்ன பண்ணுவாங்க, பின்னாலேயே போவாங்க. ஒரு யாரும் இல்லைன்னா அவங்க பாட்டு உட்காந்துட்டு அழுதுட்டு இருப்பாங்க. ஒரு ஆக்ஷன், ஒரு 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 தெரு முனை வரைக்கும் தூக்கிட்டு போவாதீங்க போவாதீங்க போவாதீங்கன்னு அழுவாங்க. உங்களுக்கு அந்த கஷ்டம்லாம் இல்லை, அவர் உங்களை கூட்டிகிட்டு போக தான் வந்திருக்கிறார். அவர் ஒன்றும் உங்களை இங்கே என்ன விட்டுட்டு போயிட்டீங்களே, அந்த வசனம்லாம் கேட்குறதுக்கு எப்படி இருக்கும்? இப்போ எனக்கு அப்பமே வித்தியாசமாக இருக்கும், இங்கே விட்டுட்டு போயிட்டீங்களே. பாபா சொல்ல, உங்களுக்கு அந்த கஷ்டம்லாம் கிடையாது. உங்கள் நாயகன் வந்திருக்கிறது எதுக்காக? உலகத்தில் எல்லாருமே நட்டாத்தில் விட்டுட்டு போகிற ஆட்கள் தான். இந்த வார்த்தை சொல்லுவாங்க, நட்டாத்தில் விட்டுட்டு போயிட்டான்னு. இங்கே யாராக இருந்தாலும் சரி, நம்மளை அப்படித்தான் விட்டுட்டு போக போகிறாங்க. ஆனால் பாபா கேரண்டி கொடுக்குறார், நான் இங்கே வந்திருக்கிறது எதுக்காக? கூடவே கூட்டிகிட்டு போகிறதுக்காக. சாவித்திரி மாதிரி கஷ்டம்லாம் உங்களுக்கு இல்லையேன்றார். சாவித்திரி மாதிரி நீங்கள் யமதர்மராஜாட்ட போய் வாக்குவாதம் பண்ணிடலாம், புருஷனெல்லாம் மீட்டிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. நான் கூடவே இருக்கிறேன், கூடவே நடக்கிறேன், கூடவே கூட்டிகிட்டு போக போகிறேன். உங்களுக்கு என்ன கஷ்டம், என்ன கொள்ளை அப்படின்றார். உங்களுக்கு என்ன கஷ்டம், நான் தான் கூடவே இருக்கிறேன், கூடவே கூட்டிகிட்டு போக போகிறேன். மே துமாரி ஆத்மாக்கோ லே ஜாவுங்கா, தும் கபி துக்கி நகி ஹோங்கே. நான் உங்கள் ஆத்மாவே கூட்டிகிட்டு போகிறேன், உங்களுக்கு ஒருபோதுமே துக்கம் ஏற்படாது. நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க, நம்முடைய பாபா ஸ்வீட் ஹோமுக்கு அழைச்சிட்டு போக வந்திருக்கிறார், இனிமையான வீட்டிற்கு.
அதை முக்தி தாமம் நிர்வான் தாமம் என்று கூறப்படுகிறது. நான் எல்லா காலன்களுக்கும் காலன் என்றும் கூறப்படுகிறது. வகுத்தோ உலகத்தில் உள்ள காலன் ஒரு ஆத்மாவை கூட்டிட்டு போவான். மேத்தோ கித்னா படா கால் ஹூம், நானோ எவ்வளவு பெரிய காலன். 5000 வருடத்திற்கு முன்பும் நான் வழிகாட்டியாகி அத்தனை பேரையும் அழைத்து சென்றிருந்தேன். நாயகன் நாயகிகளை அழைத்து செல்லுகிறார் எனில் அவரை நினைவு செய்துதான் தீர வேண்டும். நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க. இப்ப நாம மீண்டும் இங்கே வருவதற்காக படித்து கொண்டு இருக்கிறோம். மீண்டும் நாம இங்க வர்றதுக்காக படிச்சுட்டு இருக்கிறோம். முதல்ல ஸ்வீட் ஹோமுக்கு வருவோம், பிறகு படிப்படியாக கீழே இறங்கி வருவோம். அப்புறம் சத்தியுகம், அப்புறம் திரேதாயுகம். முதல்ல ஸ்வீட் ஹோம் மேலே போகிறோம், பிறகு சத்தியம் கீழே இறங்கி வரணும். நீங்கள் குழந்தைங்க சொர்க்கத்தினுடைய நட்சத்திரங்களாக இருக்கிறீர்கள். முதலில் நரகத்தின் நட்சத்திரமாக இருந்தீர்கள். சித்தாரே நட்சத்திரம் என்று குழந்தைகளுக்கு கூறப்படுகிறது. லக்கி சித்தாரே அதிர்ஷ்ட நட்சத்திரம் நம்பர்வார் புருஷார்த்தம் அனுசாரம் ஆகுகிறார்கள். உங்களுக்கு தாத்தாவுடைய சொத்து கிடைக்கிறது. சொத்தோ பொக்கிஷம் சுரங்கமும் மிக பெரியது. இந்த சுரங்கம் ஒரே ஒரு முறைதான் கிடைக்கிறது. வக ககானியாத்தோ உலகத்தில் உள்ள சுரங்கங்கள், அதாவது பொக்கிஷங்கள் பல விதத்தில் இருக்கிறது இல்லையா? அவங்க தோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. கோயி பைட்டு டூண்டு தே தோ பகுத்தகை. சில பேர் பார்த்தீங்கன்னா அங்கே இங்கேன்னு தோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க, தேடிக்கிட்டே இருக்காங்க. எங்கே தங்கம் கிடைக்குது, எங்கே வைரம் கிடைக்குதுன்னு, எங்கே புதையல் கிடைக்குதுன்னு தோண்டிகிட்டே இருக்கிறாங்க. எகுத்தோ ஏக்கிகி பார் ஏக்கிகி கான் மில்தீகை. இங்கே ஒரே ஒரு முறை தான், ஒரே ஒரு பொக்கிஷம்தான் பாபா மூலமாக கிடைக்கிறது. அழிவற்ற ஞான ரத்தினம். வகை கிதாப் தோ பகுத்துகே. அவங்க புத்தகங்கள் நிறைய வச்சிருக்கிறாங்க. பரந்து உன்கோ ரத்தின நகி ககைங்க. ஆனால் அதையெல்லாம் ரத்தினம்னு சொல்ல மாட்டோம். அவங்க உலகத்தில் அறிவு ஞானம் சொல்லிட்டு நிறைய வச்சிருக்கிறாங்க. ஆனால் அது ரத்தினம் கிடையாது. பாபாவுக்கு ஞான கடல்னு சொல்லப்படுது. அழிவற்ற ஞான ரத்தினங்களினுடைய நிராகாரமான சுரங்கம் பாபா. இந்த ஞான ரத்தினங்களால் தன் பைகளை நிறைத்து கொண்டிருக்கிறோம். குழந்தைகளாகி உங்களுக்கு குஷி ஏற்பட வேண்டும். ஒவ்வொருவருக்கும் உற்சாகம் ஏற்பட வேண்டும். கடைகளில் தொழில் நடக்கின்றது, நல்ல விதமாக வியாபாரம் நடக்கிறது அப்படின்னா அது புகழ் பெறுகிறது. இங்கே பிரஜைகளும் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். தோ வாரிசுபி பனாரகேகே. கூடவே வாரிசுகளும் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். இங்கு ரத்தினங்களால் பைகளை நிறைத்து விட்டு பிறகு தானம் கொடுக்க வேண்டும். பரம்பிதா பரமாத்மா ஞான கடலாக இருக்கிறார். அவர்தான். அவரிடம் ஞான ரத்தினங்களால் நம் பைகளை நிறைத்து கொள்கிறோம். மற்றபடி அந்த ஸ்தூல சமுத்திரம் அது ஒன்றும் நமது தட்டுக்களை ரத்தினங்களால் நிரப்பி கொடுக்க போகிறது கிடையாது. அவங்க கதையில் சொல்கிறாங்க, தேவதைகளுக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க கடல்னு. அந்த கடல்கிட்டேருந்து ரத்தினமெல்லாம் கிடைக்கிறது இல்லை. இந்த ஞான ரத்தினங்களுக்கான விஷயத்தை அவர்கள் ஸ்தூலமான கடல், ஸ்தூலமான ரத்தினம்னு சொல்லிட்டாங்க. டிராமா அனுசாரம் மீண்டும் உங்களுக்கு ரத்தினங்களினுடைய சுரங்கமே கிடைத்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் எண்ணற்ற வைர வைடூரியங்கள் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அது சத்தியத்தில் உங்களுக்கு கிடைக்கும். பிறகு பக்தி மார்க்கத்தில் அதையெல்லாம் நீங்கள் கோவில் கட்டுறதுக்கு உருவாக்குவீங்க. ஒரு பூகம்பம் வந்துடுச்சுன்னா எல்லாமே உள்ளே போயிடும். அங்கே மாளிகைகள் எல்லாம் நிறைய உருவாக்கப்படும், 1 2 கிடையாது. இங்கேயும் கூட ராஜாக்களுக்கு மத்தியில் போட்டி நிறைய இருக்கிறது. உன்னைய போல் நான் என்ன கட்டுறது என்ன, உன்னைய விட அதிகமாக கட்டுறேன்னு அவங்க கட்டிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் குழந்தைங்க புரிஞ்சிருக்கிறீங்க. கல்பத்திற்கு முன்னால் போலவே கட்டடம் எப்படி உருவாக்கப்பட்டு இருந்ததோ மீண்டும் அப்படி உருவாக்கப்படும். அங்கேயோ மிக சகஜமாக கட்டடங்களை, அதாவது மாளிகைகளை கட்டி விடுவார்கள். அறிவியல் உங்களுக்கு மிகுந்த உதவி புரியும். ஆனால் அங்கு அறிவியல் என்ற வார்த்தை இருக்காது.
சயின்ஸுக்கோ ஹிந்தியுமே சயின்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை ஹிந்தியில் விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்றைய காலத்தில் விஞ்ஞான பவன் அப்படின்னு கூட ஒரு பில்டிங்க்கு பேர் வைக்கிறாங்க. விஞ்ஞான் என்ற அச்சர் வார்த்தை ஞானத்தோடு சேர்த்து சொல்லப்படுகிறது. ஞானம் யோகத்தை விஞ்ஞான் என்று ஞானம் மற்றும் யோகத்தை விஞ்ஞான் என்றும் சொல்லப்படுகிறது. ஞானத்தினால் ரத்தினம் கிடைக்கிறது. யோகத்தினால் நாம் எவர் ஹெல்த்தி ஆகுகிறோம். யார் ஞானம் இருக்கிறாங்களோ அவங்க செல்வந்தர், யார்கிட்ட யோகா இருக்குதோ அவங்க எவர் ஹெல்த்தி ஆகிறாங்க. இந்த ஞானம் மற்றும் யோகத்தினுடைய ஞானம் இதன் மூலமாக மீண்டும் வைகுண்டத்தின் மிக பெரிய பெரிய மாளிகைகளை உருவாக்குவோம். நாம் இப்போ முழு ஞானத்தை புரிஞ்சிருக்கிறோம். நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க. நாம் பாரதத்தை சொர்க்கமாக்கிட்டு இருக்கிறோம். துமாரா இஸ் தேகசே கோயி மமத்துவ நகீகே. உங்களுக்கு இந்த தேகத்தின் மீது எந்த பற்றுதலும் இல்லை. நாம் ஆத்மாக்கள் இந்த சரீரத்தை விட்டுட்டு சொர்க்கத்துக்கு சென்று புது சரீரம் எடுப்போம். வகாம்பி சமைச்சுத்தேகே. அங்கேயும் கூட புரிஞ்சுப்போம். என்ன புரிஞ்சுப்போம்? சத்தியத்தில் என்ன புரிஞ்சுப்போம்? ஒரு பழைய சரீரத்தை விட்டுட்டோம்னா இன்னொன்று புதுசை எடுப்போம். அதனால் அங்கே எந்த ஒரு துக்கம் சோகத்துக்கான விஷயமும் கிடையாது. புதிய சரீரம் எடுப்பது நல்லது அல்லவா? நமக்கு பாபா அப்படி உருவாக்கி கொண்டிருக்கிறார். கல்பத்திற்கு முன்னாலே எப்படியோ அப்படி நாம் மனிதனிலிருந்து தேவதையாகிட்டு இருக்கிறோம். கல்பத்திற்கு முன்பும் அநேக தர்மங்கள் இருந்தன. கீதாமே கோயி யக நகீகே. கீதையில் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் இல்லை. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை பிரம்மா மூலமாக நடைபெறுகிறது. அநேக தர்மங்கள் மதங்களின் விநாசம் எப்படி நிகழ்கிறது என்பதையும் நீங்கள் புரிய வைக்க முடியும். இப்பொழுது ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. பாபா வந்திருப்பதே தேவி தேவதா தர்மம் மறைந்த காலகட்டத்தில் தான். பிறகு பரம்பரையாக இதெல்லாம் எப்படி நடக்கும்? இது மிக சகஜமான விஷயம். வினாஸ் கிஸ்கா. வினாசங்கிறது எதற்கு ஏற்படுகிறது? அநேக தர்மங்களுக்கு ஏற்படுகிறது. வினாசம்னா என்ன? அநேக தர்மம். அநேக தர்மம்னா என்ன? அநேக தாரணை. அநேக தாரணைன்னா அநேக ஐடியாஸ். பாபா சொல்ற வினாசங்கிறது அநேக தர்மங்களுக்கு ஏற்படுகிறது. இப்பொழுது அநேக தர்மம் இருக்கிறது அல்லவா? இந்த நேரம் கடைசி. முழு ஞானமும் புத்தியில் இருக்க வேண்டும். ஸ்ரீமத் பிரம்மா என்ற புகழ் பாடப்படுகிறது. ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ஸ்ரீமத் என்று கூறுவது இல்லை. வகாந்தோ சப் ஸ்ரீகே. சத்தியுகத்தில் எல்லாரும் ஸ்ரீ, சிரேஷ்டமானவர்கள், தூய்மையானவர்கள். அவர்களுக்கு மத் பாதை அறிவுரை என்பதே தேவைப்படாது. இங்கே பிரம்மாவுக்கும் பாதை கிடைக்கிறது. அங்கே ராஜா ராணியைப் போலவே பிரஜைகள் அனைவரும் சிரேஷ்டமான பாதையில் தான் இருப்பார்கள். அவங்களுக்கு யாரும் எந்த அறிவுரையும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. அவங்க உயர்ந்த பாதையில் தான் இருப்பாங்க. அப்படின்னா அவங்களுக்கு யாரோ எப்பமோ கொடுத்துருக்கிறாங்க. தேவதைகள் ஸ்ரீமத் படி நடக்கக்கூடியவர்கள். அதாவது உயர்ந்த பாதை சத்தியுகத்திற்கு வர்றதுக்கு முன்னால் சங்கமத்திலே கிடைச்சிடுச்சு. அதன் பாதையில் நடக்கக்கூடியவங்க. ஸ்ரீமத் மூலமாகத்தான் சொர்க்கம் உருவாகுகிறது. அசுர பாதையினால் நரகம் உருவாகுகிறது. ஸ்ரீமத் சிவனுடையது. இந்த எல்லா விஷயங்களும் புரிந்து கொள்வதற்கு எளிமையானது. சிவபாபாவினுடைய கடைதான் இது எல்லாம். நாம் இந்த கடையை நடத்தக்கூடிய கருவிகள், பொறுப்பாளர்களாக இருக்கிறோம். யார் நல்ல விதமாக கடையை நடத்துகிறார்களோ அவர்களுக்கு நல்ல பெயர் இருக்கும். ஹூபஹூ ஜெய்சே தூக்காந்தாரிமே ஹோத்தே. எப்படி உலகத்தில் கடைக்காரர் இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் கடை இருக்கிறது. வியாபாரம் வெகு சிலர் தான் நல்ல செய்கிறாங்க. பாபா சொல்கிறார், வியாபாரம் எல்லோரும் செய்ய வேண்டும். சின்ன குழந்தைங்க கூட ஞான யோகத்தினுடைய வியாபாரம் செய்ய முடியும். சாந்திதாமம் சுகதாமம் அவ்வளவுதான். புத்தியில் அதை நினைவு செய்ய வேண்டும். உலகத்தில் உள்ளவங்களோ ராம் ராம்னு சொல்கிறாங்க. யகான் சுப்பு ஹோக்கர் யாது கர்னா போல்னா குச் நகீகே. இங்கே வாய் மூடிக்கொண்டு நினைவு செய்ய வேண்டும். எதையும் பேச வேண்டாம். சிவபுரி விஷ்ணுபுரி ரொம்ப சகஜமான விஷயம். இனிமையான வீடு, இனிமையான ராஜ்யத்தின் நினைவு.
உலகத்தில் உள்ளவங்க ஸ்தூல மந்திரம் சொல்கிறாங்க, இங்கேயோ சூட்சம மந்திரம், அதிசூட்சம நினைவு. சூட்சம மந்திரம்னா மனசுக்குள்ளேயே சொல்கிறது, அது கூட கிடையாது, நினைவு, நினைக்க போகிறோம். பரந்தாமத்தை, சுகதாமத்தை, பாபாவை நினைக்க போகிறோம். அதிசூட்சம நினைவு. இதை நினைவு செய்வதால் நாம் சொர்க்கத்திற்கு எஜமானன் ஆகிவிடுகிறோம். ஜபிக்க வேண்டியது எதுவும் இல்லை, வெறுமனே நினைக்க வேண்டும். சப்தம் எதுவும் செய்ய வேண்டியதே கிடையாது. குப்தமான பாபாவிடம் குப்தமான ஆஸ்தியை வாய்மூடி இருப்பதால், உள்நோக்கு முகத்துடன் இருப்பதால் நாம் அடைகிறோம். இசிஹி யாதுமே ரகுத்தே. இதே நினைவினில், அதாவது பாபாவினுடைய நினைவிலேயே இருந்து சரீரத்தை விட்டால் மிக நல்லது. பகுத்தச்சா அப்படின்றார். பாபா நினைவு மட்டும்தான் இருக்கணும், அப்போ சரீரத்தை விட்டால் ரொம்ப நல்லது. எந்த கஷ்டமும் கிடையாது. பாபா நினைவில் சரீரத்தை விடுறதுல எந்த கஷ்டமும் கிடையாது. பாபா நினைவில் இருக்கிறோன்னா என்ன அர்த்தம்? வேற எந்த நினைவிலும் இல்லைன்னு அர்த்தம். எந்த நினைவும் இல்லாமல் சரீரம் விடுறோம்னா அது எவ்வளவு ஆனந்தம். பாபா சொல்ற அவங்க இவங்க அது இது எதுவுமே இல்லை. जिनको याद नहीं टगरती वह अपना अभ्यास करे. யாருக்கு நினைவு நிலைக்கவில்லையோ அவர்கள் பயிற்சி செய்ய வேண்டும். எல்லோருக்கும் கூறுங்கள், பாபா கூறியிருக்கிறார், என்னை நினைவு செய்யுங்கள், அப்பொழுது அந்துமதி சோகதி ஆகிவிடும். நினைவினால் விகர்மம் விநாசமாகும். நான் சொர்க்கத்திற்கு உங்களை அனுப்பிவிடுவேன். புத்தி தொடர்பு சிவபாபாவோடு ஈடுபடுத்துதல் மிக சகஜம். பத்தியம் கூட இங்குதான் எல்லாம் செய்ய வேண்டி இருக்கிறது. சதோ பிரதானம் ஆகிறீங்க அப்படின்னா எல்லோருமே சாத்வீகமாக இருக்க வேண்டும். நடத்தை சாத்வீகம், பேச்சு சாத்வீகம். यह अपने साथ बातें करना है. தனக்கு தானே இதை கேட்டுக்கொள்ள வேண்டும். சாத்திசே பியார் சே போல்னாகே. சாத்தியோடு கூட இருக்கிறவங்களோடு அன்பாக பேச வேண்டும். கீத் மே பி ஹேனா. பாட்டு கூட இருக்குது இல்லையா? பியூ பியூ போல் சதா அனுமோல். பியூ பியூ போல் சதா அனுமோல் அப்படின்னு ஒரு பாட்டு கூட இருக்குது இல்லையா? பியூ பியூ பொதுவாக பியார் அப்படின்னா அன்பு. பியூன்னா ஒருவேளை அன்பானவங்களே அப்படின்னு சொல்லலாம். அல்லது பியூ போல்னா ரொம்ப அன்பான வார்த்தை. பாபா சதா அனுமோல். சதா அனுமோல்னா சதா விலைமதிப்பில்லாத வார்த்தை. நீங்கள் ஞானம் மிக்கவர்களாகவும் யோகம் நிறைந்தவர்களாகவும் இனிமையான ரூபம் கொண்டவர்களாகவும் ஆகுகிறீர்கள். ரூப் பசந்த் அப்படின்றார். ரூப் பசந்த்னா எல்லாருக்கும் பிடித்தமானவர்கள். ஞான யோகத்தின் ஆதாரத்தில். உலகத்திலே சினிமாக்காரங்க கூட நிறைய பேருக்கு பிடிச்சவங்களா இருப்பாங்க. பாபா அப்படி இல்லை, நான் ஞான யோகத்தினுடைய ஆதாரத்தில் நீங்கள் அனைவருக்கும் பிடித்தமானவர்கள். ஆத்மா ரூப் ஆகுகிறது, எல்லாருக்கும் பிடித்த ரூபமாக ஆகுகிறது. ஞான கடல் பாபா எனில் அவசியம் அவர் ஞானம்தான் கூறுவார் இல்லையா? அவர் சொல்றார், நான் ஒரே ஒரு முறை சரீரத்தை தாரணை செய்கின்றேன். எகு கம் ஜாதுகரி நகிகே. இதை குறைச்சலான மந்திர ஜாலம்னு நினைக்காதீங்க. பாபாவும் கூட ரூப் பசந்தாக இருக்கிறார். அவரும் இனிமையான ரூபத்தில் ஞானம் கொடுக்கின்றார். ஆனால் நிராகார் ஜோதி புள்ளி பேச முடியாது. ஆகவே சரீரத்தை எடுத்திருக்கின்றார். ஆனால் அவர் புனர்ஜென்மத்தில் வர மாட்டார். ஆத்மாக்களோ புனர்ஜென்மத்தில் வருகின்றன. நீங்க குழந்தைங்க பாபாவிடம் பலி ஆகுகிறீர்கள். அப்போது பாபா கூறுகிறார், என்ன சொல்றார்? நாம பலி ஆகிறோம், பாபா அப்படின்னு பலி ஆகிறோம், சரண்டர் ஆகிறோம். அப்போ பாபா சொல்றார், என்ன சொல்றார்? பாபா சொல்றார், तुम बच्चे बाप के ऊपर बलिहार आते हो जाते हो तो बाप कहते कि फिर ममत्व नहीं रखना. பிறகு பற்று வைக்காதீர்கள். अपना कुछ नहीं समझना. என்னுடையதுன்னு எதையுமே நினைக்க வேண்டாம். மமத்துவ மிட்டானே கேலியே ஹி பாபா யுக்தி ரச்சித்தேகே. பற்றுதலை அழிக்கத்தான் பாபா யுக்திகளை படைக்கின்றார். கதம் கதம் பர் பாப் சே பூச்னா படுத்தா ஹே. ஸ்டெப்புக்கு ஸ்டெப், அடிக்கு அடி
தந்தையிடம் கேட்க வேண்டும். என் வீடுன்னா எப்படினாலும் இருக்கலாம். இது இன்னொருத்தவங்க வீடுன்னா நம்ம ஒவ்வொன்றையும் அவங்கள்ட்ட என்ன பண்ண வேண்டியிருக்கும்? கேட்க வேண்டி இருக்கும். பாபா சொல்றார் இது ஒரு யுக்தின்றார். எது ஒரு யுக்தி? எது ஒரு யுக்தி? ஸ்டெப்புக்கு ஸ்டெப்பு பாபாட்ட அறிவுரை கேட்பது. சின்ன பிள்ளைங்க போட்டுமா அப்படின்னு கேட்கும். அது அதை கூட கேட்டுட்டு தான் என்ன பண்ணுது? போகுது. பாபா சொல் யுக்தி. ஒரு ஸ்டெப்புக்கும் பாபாட்ட என்ன பண்ணுங்க? கேளுங்க. பாப்புசே பூச்சினா படுத்தாக, கேளுங்கன்னு சொல்லலை, கேட்டுத்தான் ஆக வேண்டும். படுத்தாகனா கண்டிஷன், தொலையணும்னு நம்ம சொல்லுவோம் தமிழில். கேட்டு தொலையணும், வேற வழியே இல்லை. கேட்காம ஒன்று செஞ்சீங்க தொலைச்சிருவாங்க சில பேர். சில அதிகாரிகளுக்கு கீழே நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா தெரியும். ஒரு பொருள் நகர்த்தினா கூட இது ஏன் நகர்த்துனீங்க? சில சிஸ்டர் இப்போ இருப்பாங்க, ஏன் கடுக்கட்டப்பாவை இங்கேருந்து அங்கே வச்சிங்க? கேட்குறது ரைட்டா தப்பா? கேட்குறது ரைட்டா தப்பா? ரைட்டு. இல்லைன்னா அப்புறம் திருப்பி கடுக்கட்டப்பாவை தேடிட்டே இருக்க வேண்டியதான். அப்போது இதை எங்கே வைக்க, இதை எங்கே எடுக்க, எல்லாத்தையும் கேட்கணும். பாபா சொல்கிறார், நீங்கள் பலியாகும் பொழுது நான் உங்களுக்கு சொல்கிறேன், எது மேலேயும் பற்று வைக்காதீங்க, எதையும் தனதுன்னு நினைக்காதீங்க. பலியை பற்றுதலை அழிக்கிறதுக்கு நான் ஒரு யுக்தி சொல்கிறேன், ஸ்டெப்புக்கு ஸ்டெப்பு என்கிட்ட கேளுங்க. மாயா ஐசீகே ஜமாட்டு மார்த்தீகே, மாயா அந்த மாதிரி அப்படி ஓங்கி அறை கொடுத்துருது. பூரி பாக்ஸிங்கு மொத்தமும் சங்கமிகம் என்னதுதான்? டோட்டல் குத்துச்சண்டை தான். பாபா சொல்லுவார், நீங்கள் 4 குத்து விட்டா பதிலுக்கு மாயா ஒரு குத்தாவது விடும்ல. அது எப்படி? ஒருத்தன் குத்தே விடாமல் அதுக்கு பேர் குத்துச்சண்டையே கிடையாது. அது அடிச்சு நொறுக்கிறதுன்னு அர்த்தம். குத்துச்சண்டைன்னா நான் 4 கொடுத்தா நீங்கள் 1 கொடுக்கணும், இல்லை நீங்கள் 4 கொடுத்தா நான் பதிலுக்கு 1 கொடுக்கணும். பாபா சொல்ற பூரி பாக்ஸிங்க, இது மொத்தமும் ஒரு குத்துச்சண்டை. பகுத்து தோ சோட்டு காக்கர் பிற கடை ஹோ ஜாத்தை. ஆனால் இதில் ஸ்பெஷல் என்னன்னா, நிறைய பேர் அடிபட்டுட்டு எந்திரிச்சு நின்றுடுறாங்க. நீங்கள் அடிக்கிறதுல அடி வாங்கிறதுல பாபாவுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அதை பாபா எப்படித்தான் பார்க்க போறாரு? சாட்சியாக பார்க்க போகிறார். ஆனால் பாபாவுக்கு யாரை பார்த்து சந்தோஷம்னா, சில பேர் நல்ல அடி வாங்கிட்டு எந்திரிச்சு நின்றுருவாங்க. அப்போது பாபாவுக்கு எப்படி இருக்கும்? பகுத்து தோ சோட்டு காக்கர் பிற கடை ஹோ ஜாத்தே ஹே, லிக் பி ஹே லிக்தே பி ஹே. அவங்க எழுதவும் செய்கிறாங்களாமா, பாபா மாயானே தப்பட லகா தியா. பாபா மாயா நல்லா அடித்து உதச்சிடுச்சு. காலா முகு கருதியா, என் முகத்தை கருப்பாக்கிடுச்சு. ஜெய்சேக்கி 4 மஞ்சள் சே கிரா, 4 அடுக்கு மாடியிலேருந்து நான் விழுந்தேன். குரோதிக்கியா தோ 3rd floor சே கிரா, கோபப்பட்டீங்கன்னா 3வது மாடியிலேருந்து விழுந்தீங்கன்னு அர்த்தம். எப்பா பாபா சொல்கிறார், 3வது மாடியிலேருந்து விழுந்திருக்கோமா இன்னைக்காவது? பாபா சொல்கிறார், எகு பகுத் சமச்சினேக்கி பாத்துக்கு. இதெல்லாம் ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்பு தேக்கோ, இப்போ பாருங்க, பச்சே டேப் கேலியே பி மாங்கு கர்த்தே ரகத்தேகே. குழந்தைங்க டேப்பு வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கலாங்களாமா. அந்த காலத்தில் இப்போ நம்மலாம் செல்லு கேட்குற மாதிரி, செல்லையும் தாண்டியாச்சு. செல்லுலாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் தான் கேட்டிருப்போம். இப்போ அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயாச்சு. அந்த காலத்தில் எதுதான் ரொம்ப விஷயமா இருந்துச்சு? டேப் ரெக்கார்டர். குழந்தைங்க டேப்பு வேணும்னு நிறைய கேட்குறாங்களாமா. பாபா டேப் பேஜுதோ, பாபா டேப் அனுப்புங்க. எதுக்காக? கம் அக்யூரேட் முரளி சுனி, நாங்கள் ஒழுங்காக முரளி கேட்கணும். இவங்க படிக்கிறவங்க இஷ்டத்துக்கு அவங்க கலப்படத்தெல்லாம் என்ன பண்ணி விட்டுடுறாங்க? கலந்துடுறாங்க. அக்யூரேட்டுன்னா என்ன அர்த்தம்? எங்களுக்கு ஒழுங்காலாம் வாணி கிடைக்க மாட்டேங்குது பாபா, நீ பேசி நீ ரெக்கார்டு பண்ணி அனுப்பிடு. நாங்கள் வாணியை எப்படி கேட்கணும்? அக்யூரேட்டாக கேட்கணும் அப்படின்னு கேட்குறாங்களாமா. எகபி பிரபந்து ஹோரகாகே, அதுக்கும் ஏற்பாடு நடந்துட்டு இருக்குது அப்படின்றார். டேப்புக்கும் ஏற்பாடு நடந்துட்டு இருக்குது. துல்லியமாக வாணி கேட்கறதுக்கும் வாய்ப்பு நடக்குது. பகுத் சுனேங்கே தோ பகுத்தோங்கு கப்பாடு குலேங்கே. நிறைய பேர் கேட்பாங்க, அவங்க கபாலம் திறந்துரும் அப்படின்றார். பாபாட்ட நம்ம துல்லியமாக வாணி கேட்டோம்னா நம்ம கபாலம் என்ன பண்ணிடும்? திறந்துடும். கபாலம்னா மூடி இருந்த புரியாமல் இருந்த சில விஷயங்கள் ஓப்பன் ஆகிடும். நடுவில் இந்த பக்தியிலலாம் அந்த நம்பிக்கை உண்டு. சித்தர்களுக்கெல்லாம் இந்த இடத்துல தான் ஆத்மா மேலே போகும். சில பேருக்கு அதில் லேசாக கீறல் விட்டுருக்கும். விவேகானந்தருக்கு அப்படித்தான் அப்படிலாம் சொல்லுவாங்க நிறைய பேர். கபாலம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. லாக்காக இருந்த புத்தி என்னவாயிடுச்சு? புத்தி இந்த கபாலம் மாதிரி இறுகி மூடி கிடக்குது. அது வாணி கேட்கும்போது இது என்ன ஆகிடுது? இப்படி பண்ணியிருக்க கூடாது இல்லை, ஓஹோ இனிமேல் இப்படித்தான் செய்யணும். அந்த ரியலைசேஷனுக்கு பேர் தான் என்னது? கபாலம்
திறத்தல். சில சன்னியாசிகள் என்ன பண்ணுவாங்கன்னா தலையில் தேங்காயை உடச்சி மண்டையை பழந்து சரீரம் விட ஆட்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி உயிர் போனால் கால் வழியாக போயிடக்கூடாது. கால் வழியாக போச்சுன்னா திரும்பியும் என்ன பண்ணணும், ஜென்மம் எடுக்கணும். அதனால உயிர் எது வழியாக தான் போகணும், தலை வழியாக போகணும். அப்படி நினச்சி தலையை உடைச்சிட்டு செத்து போன ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. எவ்வளோ ஒரு மூட நம்பிக்கை. பட் அதில் விஷயம் என்னென்னா, நீங்கள் பாபாவை நினச்சிட்டு போகிறீங்கன்னா மேலே வழியாக போகிறீங்கன்னு அர்த்தம். யாரையும் மனுஷனை நினச்சிட்டு போகிறீங்கன்னா கீழே வழியாக போகிறீங்கன்னு அர்த்தம். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம் பாருங்கள். கால் வழியாக உயிர் போச்சு, தலை வழியாக உயிர் போச்சு, கவாலத்தை பிளந்துட்டு போச்சு. சில பேர் கண் வழியாக போச்சு, வாய் வழியாக போச்சு. ஞானிகளுக்கு மட்டும்தான் உயிர் எங்கே எது வழியாக போகும், தலை வழியாக போகும். தலை வழின்னா ஒரு ஒன்றுமே இல்லை. ஆத்மான்னு புரிஞ்சு பாபாவை நினச்சிட்டா ஆத்மா எங்கே போயாச்சு, கபாலத்தை திறந்துட்டு போயாச்சு. சில பேருக்கு கபாலம் திறந்துடும். நீங்கள் டைரெக்டாக வாணி கேட்டிங்கன்னா இப்போமே எது திறந்துடுன்றாருவா, கபாலம் திறந்துருன்ற. நான் ஆத்மா என் முன்னால் பாபா உட்காந்து வாணி சொல்கிறார் அப்படின்னா கபாலம் இங்கேயே இப்போமே என்னவாயிடும், திறந்துடும். நிறைய பேருக்கு நன்மை ஏற்படும். டேப் மூலமாக மனிதர்கள் காலேஜ் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போது அவங்களுக்கு அடுத்த ஜென்மத்தில் நல்ல படிப்பு கிடைக்கும். பாபாவும் சொல்கிறார் டேப் மிஷின் வாங்குங்க, அப்போது நிறைய பேருக்கு நன்மை ஏற்படும். அச்சா, நல்லது. मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को நமஸ்தே. தாரணைக்கு முக்கியமான சாரம், சதோ பிரதானமாகுவதற்கு மிக மிக பத்தியமாக நடக்க வேண்டும். சதோ பிரதானமாகுவதற்கு மிக மிக பத்தியமாக நடக்க வேண்டும். தன்னுடைய உணவு பழக்கம், குடிக்கும் பானங்கள், பேச்சு, நடத்தை எல்லாம் சாத்வீகமாக இருக்க வேண்டும். தன்னுடைய உணவு பழக்கம், குடிக்கும் பானங்கள், பேச்சு, நடத்தை எல்லாம் சாத்வீகமாக இருக்க வேண்டும். பாப் சமான் ரூப் பசந்த் பன்னாகே, தந்தைக்கு சமமாக ரூப் பசந்த் ஞான யோகம் நிறைந்தவராய், அனைவருக்கும் பிடித்தமானவராய் ஆக வேண்டும். अविनाशी ज्ञान रत्नों की निराकारी कान से अपनी झोली भरकर अपार खुशी में रखना है. அழிவற்ற ஞான ரத்தினங்களினால் கண்ணுக்கு தெரியாத, அதாவது நிராகாரமான சுரங்கத்தில் இருந்து, பாபாட்டே இருந்து தனது பைகளை நிறைத்து அபார குஷியில் இருக்க வேண்டும். அழிவற்ற ஞான ரத்தினங்களின் நிராகார சுரங்கத்திலிருந்து தனது பைகளை நிறைத்து அபார குஷியில் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கும் இந்த ஞான ரத்தினங்களின் தானம் வழங்க வேண்டும். மற்றவர்களுக்கும் இந்த ஞான ரத்தினங்களின் தானம் வழங்க வேண்டும். वरदान, नष्टो मोहा बन दुख अशांति के नाम निशान को समाप्त करने वाले स्मृति स्वरूप भव. वरदानम, नष्टो मोहा ஆகி துக்கம் அசாந்தியினுடைய பெயர் அடையாளத்தையும் சமாப்தி செய்துவிடக்கூடிய நினைவு ஸ்வரூபம் ஆகுக. நஷ்டோ மோகா, பற்றுதலை அழித்து விட்டவர் ஆகி, துக்கம் அசாந்தி என்ற பெயர் அடையாளத்தை கூட சமாப்தி செய்துவிடக்கூடிய நினைவு ஸ்வரூபம் ஆகுக. யார் சதா ஒருவரின் நினைவினில் இருக்கிறார்களோ அவர்களுடைய ஸ்திதி ஏக்கரஸாக இருக்கிறது. ஏக்கர ஸ்திதிக்கான அர்த்தம் ஒருவரிடம் சர்வ சம்பந்தம், சர்வ பிராப்தியின் ரசனையை அனுபவம் செய்வது. ஏக்கரஸ்திதி என்பதற்கு அர்த்தம் என்ன? ஒரே ஒரு பாபாட்டையே சர்வ சம்பந்தம், சர்வ பிராப்தியினுடைய ரசனையை அனுபவிப்பது. யார் பாபாவிடம் சர்வ சம்பந்தம் கொண்டு அவரை தன்னுடையவராக்கி அவருடைய நினைவின் சொரூபமாகி இருக்கிறார்களோ அவர்கள்தான் சகஜமாகவே நஷ்டோ மோகா ஆகுகிறார்கள். யார் நஷ்டோ மோகாவாக இருக்கிறார்களோ அவர்கள் ஒரு பொழுதும் சம்பாதிப்பது, பணத்தை பாதுகாப்பது, எந்த நோய்க்கும் உட்படுவது,
என்ற துக்கங்களின் அலைகளில் வர முடியாது. நஷ்டோ மோகா என்றாலே துக்கம் அசாந்தியின் பெயர் அடையாளம் இல்லாமல் இருப்பது, சதா கவலையற்று இருப்பது. யார் நஷ்டமோகாவோ சம்பாதிப்பாங்க, பணத்தை பாதுகாப்பாங்க, நோய் வரும், ஆனால் அவங்களுக்கு என்ன இருக்காது? துக்கம் இருக்காது. சம்பாதிப்பதிலேயோ பொருளை பாதுகாப்பதிலேயோ எந்த நோய் ஏற்படுவதிலேயோ துக்கத்தினுடைய அலை அவர்களுக்கு வர முடியாது. நஷ்டோமோகா என்றால் அர்த்தம் துக்கம் அசாந்தியின் அடையாளம் இல்லாமல் இருப்பது, சதா கவலையற்று இருப்பது. ஸ்லோகன் क्षमा सील वग है जो रगम दिलबन सर्व को दुआएं देते रहे. கருணை உள்ளமுடையவராகி அனைவருக்கும் ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டே இருப்பவர் யாரோ? கருணை உள்ளம் உடையவராகி அனைவருக்கும் ஆசீர்வாதங்கள் கொடுத்து கொண்டே இருப்பவர் யாரோ அவர்தான் மன்னிக்கும் மனம் படைத்தவர், மன்னிக்கும் குணம் படைத்தவர், மன்னிக்கும் குணம் படைத்தவர். பகைவனுக்கு அருள்வாய் நெஞ்சே, பகைவனுக்கு அருள்வாய் நெஞ்சே இப்படின்னு பக்தியில் பாடி வச்சிருக்கிறாங்க. பாபா சொல்றார், யாரு கருணை உள்ளமுடையவராகி எல்லோருக்கும் ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டே இருக்கிறாங்களோ அவங்க தான் மன்னிக்கும் குணம் படைத்தவர்கள். நமக்கு கஷ்டம் கொடுத்தவங்களுக்கு கூட கஷ்டம் ஏற்பட்டுடுச்சுன்னா நம்மளால் தாங்க முடியாது. ஐயோ பாவம், நல்ல மனுஷன்தான் சொல்கிறாங்க, அவங்கள பாடாப்படுத்தியிருப்பாங்க, இருந்தாலும் நல்ல மனுஷன். பாவம், அந்த மனசு வேணும் இல்லை, கருணை உள்ளம் வேணும், அவ்வளவு கருணை இருக்கணும். அவங்க தான் மன்னிக்கும் குணம் படைத்தவர்கள் அப்படின்றார். எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுத்துட்டே இருங்கன்றார்.